வணக்கம். டாப் ஜட்ஜில் இன்னைக்கு 30 days ஆஃப் டிவிகே கவர்மெண்ட். இந்த தேர்தலில் ஒரு முக்கியமான பெருமான பரபரப்பான தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. திரு விஜய் அவர்கள் முதலமைச்சரா தேர்வாகி முதலமைச்சரா பதவி ஏற்றிருக்காரு. கொஞ்சம் அப்படி இப்படி இப்படி இருந்தாலும் 108 சீட்டு முழு மெஜாரிட்டி கிடைக்காம கூட ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்துட்டு மற்ற கட்சியில இருந்தாலும் நட்போட அழைச்சு அவங்களுக்கும் ஆட்சியில பங்கு கொடுத்து ஆட்சி அமைச்சிட்டாரு. ஆட்சி அமைச்சிட்டாரு. ஆனா 30 days எப்படி இருக்கு? விஜய்க்கு வாக்களித்தது எப்படி ஜெயிச்சார் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவருக்கு வாக்களித்த இந்த 30 நாள்ல என்னென்னலாம் அவரு முதல் கையெழுத்து எது போட்டாரு, என்னெல்லாம் முன்னெடுத்து செல்றார். அந்த 30 நாள் அப்படிங்கிறது மோக 30 நாள், ஆசை 60 நாள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த 30 நாள்ல தான் இருக்கும். அந்த பீரியட்ல இருக்கமா இந்த ஹனிமூன் பீரியடா அப்படிங்கறத பத்தி தான் பேச போறோம். அதை பத்தி பேசுறதுக்கு நம்மோட வழக்கமாக டாக் ஜட்ஜின் நிலையே நானும் பாஸ்டன் பலம் இருக்கோம். அவர் கூட இன்னைக்கு மோகன்தாஸ் சண்முகம் வந்திருக்காரு. அவர் கூட தான் இன்னைக்கு டாக் ஜட்ஜ் 30 days ஆஃப் விஜய் அப்படின்னு இந்த ப்ரோக்ராம்குள்ள போறோம். வாங்க ப்ரோக்ராமுக்கு போலாம். வாங்க திரு மோகன்தாஸ், எப்படி இருக்கீங்க? வணக்கம். வணக்கம், நல்லா இருக்குங்க. நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சௌக்கியம், ரொம்ப சௌக்கியம். சரி, நீங்க நம்மளுக்கு அறிமுகம் இருந்தாலும் கூட வாசகர்களுக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க. அதனால உங்களை பத்தி ஒரு எலிவேட்டர் பிச் அறிமுகத்தை ஒண்ணு டக்குன்னு போட்டு விடுங்களேன். ரைட். அனைவருக்கும் வணக்கம். இந்த ப்ரோக்ராம் வாட்ச் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு உங்க 2 பேருக்கும் வணக்கம். ஸோ நான் பாலிடிக்ஸ் ரொம்ப நாளா ரொம்ப க்ளோஸ் குவார்ட்டர்ஸ்ல வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஆரம்பிச்சு டெய்லியுமே இந்த பாலிடிக்ஸை ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஃபியூ ஆஃப் த நியூஸ் பேப்பர்ஸை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். நியூஸ் சேனல்ஸும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆஸ் ஆஃப் நவ் நான் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் மாஸ்டர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வச்சிருக்கிறேன். அண்ட் ஐ பேஸ்ட் அவுட் ஆஃப் நியூ இங்கிலாந்து. சூப்பர் மோகன்தாஸ், உங்களை ரொம்ப காலமா தெரியும். அந்த மேடை பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர், பவாச்சலத்துறையை இங்க அழைத்து வந்தவர் என்று பன்முகம் கொண்டவர், இலக்கிய வாசகர். சரி, நம்ம இன்னைக்கு இதுக்குள்ள போயிடலாம், மேட்ருக்குள்ள போயிடலாம். சொல்லுங்க, முதல்ல தினேஷ், உங்களுக்கான கேள்வி. டாப் 3 மொமெண்ட்ஸ் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும், அதுக்கப்புறம் விஜய் பதவியேற்ற பிறகு, தேர்தல் அண்ட் விஜய், மூன்று டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பா. முதல் விஷயம் நம்ம தேர்தலில் நம்ம ஆக்சுவலா திமுக தான் ஜெயிக்கும் கிடைச்சிருந்தோம். நம்மளுக்கு முகத்துல அருமையா கரிய கலந்து பூசினார் விஜய். ஸோ அதுக்காக வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லிக்கலாம். பட் எனக்கு ஃபர்ஸ்ட் டாப் 3 விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் இந்த ஜெயிச்சதுல இந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா விஜயை பத்தி பல்வேறு எதோ சொல்லிட்டு இருந்தாலும் கூட இது வரைக்கும் அவர் பணம் கொடுத்து வாக்கு வாங்கினார் அப்படின்னு யாருமே சொல்லல. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய மாறுதலா பட்டுச்சு. டிவிகே கட்சி இவ்வளவு வெற்றியை குறிச்சிருந்தாலும், இத்தனை 108 சீட்டு வாங்கியிருந்தாலும் கூட ஒரு சீட்ல கூட எங்கேயும் கூட அவர் பணம் கொடுத்து வாக்கு வாங்கினார் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் பார்க்கறேன். ஏன்னா இது வரைக்கும் அது நடந்தது இல்லை. ரெண்டாவது இந்த நெப்போட்டிசம் அப்படிம்பாங்க. அதாவது விஜய் மேல இருக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டே அவங்க அப்பா மூலியமா முன்னால வந்த அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா விஜய் தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி வந்தாரு. அது குறிப்பாக பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு கூட அவரோட ஸ்டேஜ் செட்டப்பே ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. அந்த ஸ்டேஜ்ல கூட மத்த யாருக்கும் இடம் கொடுக்கல. ஸோ தன்னை முன்னிலைப்படுத்தி தன்னுடைய ஒற்றை ஆளோட இமேஜை வச்சே வந்திருக்காரு. அது அவருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அது நல்லதா கெட்டதா அப்படிங்கறத அப்புறம் பார்க்கலாம். ஆனா தன்னை மட்டுமே முன்னிறுத்தி யாருடைய உதவியும் இல்லாம யாரோட புஷும் எல்லாம் வந்திருக்காரு. சோ அதை பத்தி இன்னொரு வீடியோ பார்த்துருக்கோம், அதை போடுறேன் யாரோட புஷ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு. சோ அது 2வது விஷயம் எனக்கு நல்லதா பச்சு. 3வது பல நெகட்டிவ் கமெண்ட்ஸ். அதுவும் இல்லாம அவருக்கு வந்தது கிட்டத்தட்ட அவரோட பர்சனல் லைஃப்ல இம்பாக்ட் பண்ண மாதிரி வந்த விஷயங்கள். அதுவும் இந்த கரூர் சம்பவம் அப்படிங்கிறது பொலிட்டிக்கல் லைஃப்ல அவர் எடுத்த முதல் அடியிலேயே பலமான அடி. அதை ஓரளவுக்கு எப்படி சமாளிச்ச விதம்னு பார்த்தாலும் கூட அதை மக்கள் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு அந்த முடிவு காட்டுது. அதை தவிர அவர் பர்சனல் லைஃப்ல அவருடைய டிவோர்ஸ் ஆகட்டும், அதை அவர் எதிர்கொண்டு அவர் கூட ஒரு துணைவியார் த்ரிஷா அவர்கள் இருப்பதும் அதை ஒரு டைரக்ட்னஸோட அணுகிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது பாசிட்டிவா நெகட்டிவ் அப்படிங்கிறதுல. பட் இந்த 3 விஷயங்கள் தான் எனக்கு கவர்ந்த விஷயங்கள் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நீங்க சொல்லுங்க மோகன்தாஸ், உங்களுக்கு பிடிச்சது? இல்ல, என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஜெனரிக்காவே மக்கள் மத்தியில ஒரு 100% ஆஃப் த பாப்புலேஷன் நீங்க டிவைட் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு 35 டிஎம்கேக்கு, ஒரு 30-ish ஏடிஎம்கேக்கு, மற்றவங்களாம் ஆளுக்கு 8% 2% இருக்கும்போது ஒரு 30% ஃபென்ஸ் சிட்டர்ஸ் எப்பவுமே இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த ஒரு பேச்சுலையுமே எந்த டிபேட்லையும் எதுலையும் ஆக்டிவா காமிச்சிக்க மாட்டாங்க. பட் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த 30% ஃபென்ஸ் சிட்டர்ஸ் இந்த தடவை அவங்களுடைய குழந்தைகள்னால ஒரு ஃபீட்பேக் கொடுக்கப்பட்டோ, இல்லை ஓட்டு போடுங்கன்னு கம்பல் செய்யப்பட்டோ, சத்தியம் வாங்கப்பட்டோ, அந்த மாதிரி 30% ஆஃப் த பீப்புள ஒரு கணிசமான மக்கள் விஜய் பக்கம் ஓட்டு போட்டுருக்காங்க. இது நம்பர் 1. நம்பர் 2 எப்பவுமே ஒரு மாற்றம்
வரணும், ஒரு சேஞ்சுக்கு இவருக்கு போட்டு பார்க்கலாமே அப்படின்னு இந்த ஃபென்ஸ் சிட்டர்ஸ் இல்லாதவங்களே கூட ஒரு 5 to 10% வந்து இருப்பாங்க. அந்த மக்கள் வந்து இதுக்கு ஒரு பழைய உதாரணம் நம்ம சொல்லணும், விஜயகாந்துக்கு வந்து எதிர்கட்சியா போட்டாங்க. அப்போ கலைஞர் இருக்கும் பொழுதே விஜயகாந்த் எதிர்கட்சி ஆக்கியிருக்கக்கூடிய நம்ம உதாரணம்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். அந்த டைம்லயும் போட்டுக்கிறாங்க. அதே மாதிரி நேஷனல் லெவல்ல பாத்தீங்கன்னா விபி சிங் ஒரு முறை வந்து ஜனதா தள் வந்து ஒரு சேஞ்சுக்காக வந்து மேட் ஹிம் as பிரைம் மினிஸ்டர். அந்த மாதிரி ஒரு சேஞ்சையும் நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னு நினைச்சவங்க ஒரு சாரார் போட்டுக்கிறாங்க. பட் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் தரப்பினர் அவங்க வந்து ஒரு செட்டப் செய்யப்பட்ட ஒரு நரேட்டிவ், ஒரு திமுக தீய சக்திங்கிற ஒரு கோஷமாகட்டும், ஒரு மீடியா சோசியல் மீடியாவை பயன்படுத்தி இன்ஸ்டாவா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், வேர்ட் ஆஃப் மவுத்ல இருக்கட்டும், அவர் வந்து களத்துல வந்து சரியான ஒர்க் பண்ணாரா இல்லையான்னு வந்து அரசியல் இருக்கக்கூடியவங்க பாத்தீங்க அப்படின்னா டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே செய்த களப்பணியை விட விஜய் செய்த களப்பணி ரொம்ப ஒண்ணுமே இல்லை, கம்பேரிட்டிவ்லி ரொம்ப நெக்லிஜிபிள். பட் ஸ்டில் அந்த ரீச் சோசியல் மீடியா அண்ட் டிஜிட்டல் மீடியா கோயிங் டு த பெட்ரூம் அண்ட் கிச்சன் ஆஃப் எவ்ரி ஃபேமிலி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப நம்ம சொல்லக்கூடிய மாற்றம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பண்ணதுதான் லெகசி வே ஆஃப் டாக்கிங் டு த ஓட்டர்ஸ். இப்போ வந்து புது வே ஆஃப் டாக்கிங் டு த ஓட்டர்ஸ் டிஜிட்டல் மீடியா வழியாக போய் டச் பண்றது. ஸோ தீஸ் 3 ஆர் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் என்னுடைய கருத்துல இருக்குங்க. அருமையா முன்னிச்சீங்க. பாஸ்டன் பாலாஜி, நீங்க சொல்லுங்க, நீங்க நினைச்ச 3 கருத்துக்கள் என்ன இந்த எலெக்ஷனை பொறுத்தளவு? இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்த ஹைபோதசிஸ் இல்ல நம்ம பி டீம் தியரி எல்லாம் இன்னும் பயங்கரமா ஓடி இருந்தது. அதாவது விஜய் வந்துட்டு டிஎம்கேயோட பி டீம் இல்ல, டிஎம்கே தான் ரியல் பி டீம். அதுக்கப்புறமா அண்ணாமலை வந்துட்டு இவங்களோட பி டீமா, அவரும் உள்ளிருந்தே குறிபறித்தாரா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி பல நகைச்சுவையான, அதாவது உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு ஸ்டாலினுக்கே ஆப்பு வச்சாரா, சோ தட் ஸ்டாலின் இல்லைன்னா அவரோட லைன் கிளியர் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி ஹேஷியங்கள், சுவாரஸ்யங்கள், கிசுகிசுக்கள் அது எப்பவுமே என்ன கொஞ்சம் கவரும். அந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. கருகாருக்கும் ஆந்தையாருக்கும் நிறையவே தீனி போட்டிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்க, ரியல் மேட்டருக்குள்ள போயிடலாம் தினேஷ். துரந்தர் மத்த மக்கள்லாம் ரொம்ப யார் துரந்தர் அப்படின்னு தேடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு எனக்கு ஃபீலிங். சோ வித் தட் செட், நீங்க சொன்ன மாதிரி ரியல் மேட்டருக்கு போயிடலாம். இப்போ இந்த 30 days ஆஃப் விஜய், சோ பல விமர்சனங்கள் இருந்தாலும் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். முதலமைச்சராக வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 30 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு தேதிக்கு. ஸோ அவங்களோட செயல்பாடுகள் என்னவா இருக்கும் அப்படின்னு, ஏன்னா என்னைக்குமே வந்துட்டு அந்த முதல் கோணல் முட்டன் கோணல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ரெண்டாவது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி மோகம் 30 நாள் ஆசை 30 நாள் 60 நாள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சொல்லடையும் இருக்கு. அதாவது வந்துட்டு அவங்க கீப் பண்ண ப்ராமிஸுக்கு வந்து அவங்க டெலிவர் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் வந்துட்டு இந்த 30 நாள் விஜயை பற்றி நீங்க இந்த ஆட்சி எப்படி நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க மோகன்தாஸ்? ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 30 நாள் வந்து நாட் ஈவன் ஷார்ட் டைம் கூட சொல்லக்கூடாது, ரொம்ப ஃபிராக்ஷன் ஆஃப் அ டைம் தான் சொல்லணும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, மக்கள் மனதுல ஒரு ஒரு கசப்பு வரணும், ஒரு எதிர்ப்பு வரணும், ஒரு சேஞ்ச் வரணுங்கிற மனோநிலை வரணும்னால இட் டேக்ஸ் அ லாங் டைம் ஃபார் த பீப்புள் டு செட் இன். அவர்கள் அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய செய்யற தவறுகள்னா ஒரு ஹிடனா பின்னாடியா ரொம்ப டெக்னிக்கலா செய்யக்கூடிய தவறுகளை காட்டிலும் வெளியில ஓப்பன் ஆன் த கேமரா செய்யக்கூடிய தவறுகள், ஓப்பன்ல செய்யக்கூடிய தவறுகள், பாலிசியில எடுக்கக்கூடிய மிஸ்ஜட்மெண்ட்ஸ், இதெல்லாமே வந்து காலம் மெதுமெதுவா நகரதான் மக்கள் உள்ள போய் உட்காரும். ஸோ இப்போ வந்து 30 daysல வந்து அவரை வந்து ஜட்ஜ் பண்ணவும் கூடாது. ஏன்னா இந்த வெற்றியை வந்து விஜய் மட்டுமில்ல, விஜய் சார்ந்தவர் மட்டுமில்ல, எந்த ஜோசிகாரர் கூட அவ்வளவு பெரிய கணிப்பு வந்து கரெக்டா சொல்லியிருக்க முடியாது. வரலாம், செய்யலாம், போகலாம். ரொம்ப க்ளோஸா இருக்க ஜோசிகாரங்களை நான் பேச வரல, ஜென்ரிக்கான ஒரு ஜோசிகாரன் கையில கொடுத்து இந்த பேரை சொல்லாம இந்த நபருடைய எதிர்காலத்தை கணிச்சு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தா அவர் இந்த மாதிரியான இவர் சீஃப் மினிஸ்டர் ஆவாருன்னு யாருனாலும் சொல்லிட்டு, நம்ம ராதன் பண்டிட்டையோ வந்து ஷெல்லியை பத்தியோ நம்ம பேச வேணாங்க. ஜெனரிக்கா நல்லா பவர்ஃபுல்லான ஒரு ஜோசிகாரங்கன்னு கருதப்பட்டவன்ட்ட கையில கொடுத்திருந்தா கூட இவர் சிஎம் ஆவாருன்னு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ விஜயும் எதிர்பார்க்கல, நின்ன அந்த வேட்பாளர்களும் எதிர்பார்க்காத நேரத்துல இப்போ திடீர் வெற்றி வந்ததுனால அவங்க வந்து உண்மையாலுமே சொல்ல போனா அது எப்படி ஹேண்டில் பண்ற தெரியல அப்படிங்கிற திக்குமுக்காடி போய் தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இது நம்பர் 1. நம்பர் 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நேத்து நடந்த ஒரு உதாரணம்னா, ஆதவர்ஜனாவும் ஆனந்தும் போய் ஒரு பீச்ல போய் ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்றாங்க. அந்த பீச்ல வந்து ஒரு பெரிய ப்ராமிஸ் நாங்கள பயங்கரமான கட்டமைப்பு கொண்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு வந்தா கூட, பட் அதுக்கு பின்னாடி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், கோஸ்டல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, என்விரான்மெண்டல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது,
அதுக்கப்புறம் எதை இடிக்கிறதுனால ரூல்ஸ் இருக்குது, எதை கட்டுறதுனால ரூல்ஸ் இருக்குது, வாட்டரோட ரூல்ஸ் இருக்கு, கோஸ்டல் ரூல்ஸ் இருக்கு, சி ரூல்ஸ் இருக்கு, மெரைன் ரூல்ஸ் இருக்கு, எவ்வளவோ ரூல்ஸ் இருக்குது. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இந்த நிர்வாகத்தை நடத்தும் பொழுது இந்த ரூல் புக்கை படிச்சு தெரிஞ்சு இதை செய்ய முடியும் செய்ய முடியாது அப்படிங்கிற இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தே நீட் லாட் ஆஃப் டைம். இது இன்னொரு உதாரணம் சொல்றேன். பாட்டிலுக்கு 10 ரூபாய்னு ஒரு பாட்டு பாடி ரொம்ப எமோஷனலா மக்கள் வந்து திசை திருப்பினாங்க. இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் வசூலிக்கப்படும், அந்த மதுப்பிரியர்கள் சொல்லப்படுறவங்க வந்து அந்த பாட்டில திருப்பி கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா 10 ரூபாய் திருப்பி கொடுத்துடணும்னு சொல்றாங்க. இது பிராக்டிகலி பாசிபிளா? கிடையாது. ஸோ அப்ப அந்த எக்ஸிஸ்டிங் பாலிசியை இவங்கனால ரிட் ஆஃப் பண்ண முடியல. ப்ராமிஸ் கொடுத்திருந்தாலும் ரிட் ஆஃப் பண்ண முடியல. ரொம்ப முக்கியமான ப்ராமிஸ் இது. பாட்டிலுக்கு 10 ரூபாய் நிறுத்துவோம், அதை வச்சுதான் கிண்டலும் கேலியும் பண்ணி மக்கள் மனசுல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் டக்கு டக்குன்னு போய் உட்காரும். ஆனா அதை இம்ப்ளிமெண்டேஷனுக்கு ரொம்ப ரூல் புக் என்ன பார்த்து ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் என்ன, ஒரு டாஸ்மாக நடத்தக்கூடிய அந்த ஊழியர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா புக்ல வராத செலவுகள் எவ்வளவு இருக்குது, அன்லோடிங் லோடிங், இதுக்கெல்லாம் அவங்களுக்குலாம் காசு கொடுக்கப்படுறதில்ல. அந்த மாதிரியே நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்குது. ஸோ இந்த 10 ரூபாயை ஒழிக்கிறதுங்கிறது நான் சொல்றேன் இந்த 5 இயர்ஸ்ல அவங்களால செய்யவே முடியாது, அது வேற விஷயம். பட் இந்த 30 டேஸ்ல வந்து அவங்க இன்னும் அந்த வெளிச்சத்திலையும் அந்த எதிர்பாராம கிடைச்ச வெற்றிலையும் திக்கு முக்காடி போய் உட்கார்ந்து இருக்காங்க. இன்னும் போய் ஒவ்வொரு கலெக்டர்கிட்டையும் ஒவ்வொரு எஸ்பி கிட்டையும் உட்காந்து பேசி, செக்ரட்டரிஸ்ட, டிபார்ட்மெண்ட் அடிஷனல் செக்ரட்டரிஸ்ட, சீஃப் செக்ரட்டரி இவங்கெல்லாம் பேசி வந்து அரசாங்கம் நடத்தும் பொழுதுதான் இவங்களோட உண்மையான கலரும் இவங்களுடைய ஸ்ட்ரென்த் வீக்னஸ் வெளியில வரும். அருமையா சொல்லிங்க. நீங்க வந்து ஒரு கான்ட்ரரின் பாயிண்ட் அதை வைக்கிறீங்க, அவங்க இன்னும் வந்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் எப்படி பாக்குறேன்னா, இப்ப இந்த விஜய் வந்து கிட்டத்தட்ட 1.7 கோடி வாக்கு வாங்கியிருக்காரு. இந்த 1.7 கோடி வாக்கு ஆட்டம் இது இன்னைக்கு தேர்தல் ஜெயிச்சவங்க போயிட்டு இந்த பதவிக்கு வேணா புதுசா இருக்கலாம். ஆனா அவங்க தமிழ்நாட்டுல வந்து ஏதோ வேகம் திறந்து அங்கிருந்து தரையங்கி வந்தவங்க இல்ல. அவங்களும் தமிழ்நாட்டுல இருந்திருக்காங்க. அவங்களும் வந்து ஓட்டு போட வயசாகி கிட்டத்தட்ட அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் ஒரு 30 வச்சுக்கலாம், 35 வச்சுக்கலாம். எனக்கு அதான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி அவங்களும் தமிழ்நாட்டை வாழ்ந்தவங்க தான். அவங்களுக்கும் அது அந்த பிரஞ்சை இருக்கு, அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான். என்ன அதுல வந்து அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த மேலாண்மை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த திறமை இருந்திருக்காது. சோ இப்பவுமே ஒரு புது மேலாளர் வர்றப்ப வந்துட்டு அவங்களுக்கு அந்த தட்டுப்பாடுகள் இருக்கும், அந்த ஒரு தகராறு இருக்கும், எந்த இடத்துல எப்படி அவங்களை பிக்ஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதை வந்து ஒரு புதுசா ஒரு அந்த மேனேஜரல் துறைக்கு அந்த இருக்கையில வந்து அமர்வுக்கும் ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பட் அதை தவிர நான் முக்கியமா என்ன பார்த்தேன்னா, அவர்கள் கொடுத்த அறிவிப்புகள்லாம் அருமையான சில அறிவிப்புகள்லாம் கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த 30 நாள்லயே கூட பாத்தீங்கன்னா, நான் முக்கியமா சொல்ல வேண்டியது வந்து 200 யூனிட் இலவச மின்சாரம் அப்படிங்கிறது. சோ அதுலயும் வந்துட்டு சில பிராக்டிகாலிட்டிஸ் எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி திமுக ஆகட்டும் அதிமுக எடுத்து காட்டியிருக்காங்க. பட் ஆனாலும் வந்துட்டு இதை செய்யணும் அப்படிங்கிற அந்த முன்னெடுக்கிற அந்த முடிவு வந்து நல்லபடியா நான் பாக்குறேன். எனக்கு அதை எல்லாத்தையும் விட எனக்கு 2 முக்கியமான விஷயங்கள், இதை வந்து நான் அந்த எலெக்ஷன் இதுலயும் நாங்க டாக் ஜிட்ல பேசியிருக்கோம். ஒண்ணு வந்து 2 விஷயங்கள் வந்து தமிழகத்தை வந்து ரொம்பவுமே தள்ளாட செய்திருக்கு. ஒண்ணு வந்து போதைப் பொருட்கள். அந்த போதைப் பொருட்கள் ஒழிப்புக்காக வந்துட்டு ஆன்டி ட்ரக் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒண்ணு கிரியேட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து கல்லூரி மாணவர்களுக்கு தனித்தனியா பிரிவுகள் அமைத்து மாநில வாரியாக மாவட்ட வாரியாக சிறப்பு படை பிரிவுகளை பத்தி பேசியிருக்காரு. 2வது வந்துட்டு இந்த பெண்கள் பாதுகாப்பு, அதுக்காக வந்து சிங்கப்பெண்ணே அப்படிங்கிற ஒண்ணு நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னும் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அபிஷியலா ஸ்டார்ட் பண்ணல, பட் அதற்கான கட்டமைப்புகளை உருவாக்கிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு நாங்க திரு மாலன் கூட ஒரு பேட்டி நடத்தணும் அந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு. அவரோட தலையாய விஷயமா இதுதான் அவர் குறிப்பிட்டார். இந்த பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியா எடுத்துக்கூடாது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த 2ம் என்ன பொறுத்தளவு சோசியலி ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் நினைக்கிறேன். 3வது வந்து நான் இதை வந்து நம்ம எக்கனாமிக் போன வருஷம் பேசிட்டு இருக்கிறப்ப வந்து தமிழகத்தை பத்தி இந்தியாவை பத்தி பேசிட்டு இருக்கிறப்ப வந்து இந்தியாவோட எக்கனாமிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்னு பத்தி எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்லக்கூடிய மைக்ரோ ஸ்மால் மீடியம் சைஸ் பிசினஸஸ். ஸோ இதற்கான கடன் வழங்குதல், அதற்கான கடனுக்கான அந்த கடன் வட்டி ரத்து, வட்டி தள்ளி வைப்பு அப்படின்னா நிறைய விஷயங்கள் தான் ஒரு நாட்டோட எக்கானமியை வளர்ந்துட்டு இருக்கணும். ஸோ இது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா தமிழ்நாடு இன்னைக்கு வந்து 2வது 3வது இடத்துல இருக்கு ஜிடிபி, ஸ்டேட் வைஸ் ஜிடிபியில. இதுக்கு வந்து நீங்க கண்டிப்பா திராவிட ஆட்சிகளுக்கு தான் நன்றி சொல்லணும் கூட. அந்த இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த மைக்ரோ ஸ்மால் மீடியம் சைஸ் கம்பெனிகளுக்கான அந்த அதுக்கு அவங்க இன்னும் வருவாயை ஈட்டக்கூடிய, வருவாயை பெருகக்கூடிய விஷயங்களை வந்து செயல்படுத்திட்டே இருக்கணும். ஸோ அதற்காக வந்துட்டு இவர் வந்து கிட்டத்தட்ட 15,000 கோடி அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரை ரொம்ப கம்மி தான். பட் அதான் 15,000 கோடி வந்து ஒதுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து சென்ட்ரல் பட்ஜெட்ல எப்படி இதை அலோகேட் பண்ணுவாங்க, அங்க ஸ்டேட்ல வந்து எப்படி அலோகேட் பண்ணாங்க, ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. ஆனா இந்த வருஷத்துக்காக புதிதாக வந்து ஒரு மாநில அரசாங்கம் இப்படி ஒரு தொலைநோக்கோட யோசிக்கிறது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்றேன்.
ஸோ அடுத்தது நம்ம வந்து இது பேசிட்டு இருக்கோம். இப்போ நிறைய இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம், பெரிய விஷயங்களும் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. வந்து நீங்க ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்க அனுபவமின்மா நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பல பெரிய தலைவர்கள், முன்னாள் தலைவர்கள் அதிமுக ஆகட்டும் திமுக ஆகட்டும் எதிர்த்து காட்டிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி நீங்க பிக்கஸ்ட் கோச்சாஸ் அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க? என்னென்னலாம் ஒரு ஒரு இன்னைக்கு வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதிமுக திமுக போன்ற ஒரு பெரிய அணி வந்து வெற்றி பெற்றிருந்தால் அவர்கள் என்னெல்லாம் முன்னெடுத்திருப்பாங்க நீங்க நினைச்சீங்க? அதையெல்லாம் எதையெல்லாம் விஜய் செய்ய தவறி விட்டார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப டிஎம்கே கவர்மெண்ட் என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா என்ன டெமோக்ரஸி வந்து அரசியல்வாதிகள் யாருமே வந்து நம்ம சங்கராச்சார மடத்துக்கு வந்து பூஜாரிகளா தேர்ந்தெடுக்கப்படுறோம் அந்த மாதிரியான குவாலிபிகேஷன் உள்ள ஆட்கள் கிடையாது. அரசியல்வாதிகள் என்னைக்குமே ஆன் கிரவுண்ட் அரசியல்வாதிகள் தான். ஸோ அவங்க கிட்ட ஒமிஷன் கமிஷன்ஸ் டெஃபினட்டா இருக்க தான் செய்யும். நான் வந்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு பி லிட்டில் பிட் மோர் ஓப்பன் ஆன் தீஸ் திங்ஸ். அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அட்மினிஸ்ட்ரேஷன் வைஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. என்னுடைய சொந்த கருத்து இது. என்ன காரணம்னா இவ்வளவு 30 மாநிலங்கள்ல நல்லா லீட் செய்யக்கூடிய மகாராஷ்டிராவையும் குஜராத்தையும் பிரைம் மினிஸ்டரோட ஹையஸ்ட் சப்போர்ட்டோட இருக்கக்கூடிய குஜராத்தையும் பீட் பண்ணி லாஸ்ட் 2 இயர்ஸ்லயும் வந்து they have given a double digit growth. அது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனோட முத்தாய்ப்பான விஷயம் அது ஒண்ணு. நம்பர் 2 வந்து சோசியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய பண்ணிருக்கிறாங்கன்னு நான் பாக்குறேன். பெண்களுக்கு இலவசமா ஒரு பஸ் கொடுத்ததா இருக்கட்டும், இந்த காலேஜுக்கு செல்லக்கூடிய மகளிருக்கு வந்து 1000 ரூபாய் மாசம் டெபாசிட் செய்யறதா இருக்கட்டும், அந்த ஆண்கள் பசங்களுக்கு பையன்களுக்குமே வந்து 1000 ரூபாய் கொடுக்கறதா இருக்கட்டும், இதெல்லாம் சோசியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது நீங்க வந்து எந்த அளவுகோலையும் வச்சு நீங்க அளக்கெல்லாம் முடியவே முடியாது. ஒரு மாநிலம் மெதுமெதுவாக முன்னேறி வந்து 10 ஆண்டுகள் கழிச்சுதான் அதுக்குள்ள ரிசல்ட்ஸ் தெரிய வருமே தவிர இன்னைக்கே எடுத்து பாத்தீங்கன்னா தெரியாது. ஸோ இந்த திராவிட முன்னேற்ற கழகம் திரும்ப வந்திருந்துச்சுன்னா அந்த செயல்படுத்திருக்கிற திட்டங்கள் எல்லாத்தையும் வந்து திருப்பி கண்டினியூ பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. பட் இதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா 5 லட்சம் கோடி கடந்த கவர்மெண்ட் வச்சுட்டு போனாங்க, நீங்க 10 லட்சம் கோடியா வச்சுட்டு போறீங்க. ஸோ அந்த கடனை வாங்கி இதுல வந்து செலவு பண்றதுல மிகப்பெரிய புத்திசாலித்தனம் இல்லைன்னு சொல்றாங்க. பட் நான் அதை வந்து கடுமையா மறுக்கிறேன். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அந்த 5 லட்சம் கோடி கடன் வாங்குனதுல வந்து மிகப்பெரிய பர்சன்டேஜ் ஆஃப் தட் cash goes to funding the interest of the past government ஓடது. அது ஒரு முக்கியமான செலவா அதுல இருந்து எழுதப்படணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த 5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த சோசியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய பேரை கொண்டு வந்து உட்கார வச்சு they have started instructing and installing the big infrastructure into இது. அந்த மாதிரி ஒர்க்கும் நல்லா பண்ணியிருந்திருக்காங்க. என்ன சரியா பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை நம்ம தனியா கூட பேசிக்கலாம். ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க லாஸ்ட் 5 இயர்ஸ் இல்ல, பட் அவங்க வந்திருந்தாலும் கிட்டத்தட்ட இந்த டிஎம்கே ஒர்க் பண்ண மாதிரியான அந்த ஸ்டைல தான் ஒர்க் பண்ணிருப்பாங்க. பட் அதுல இருந்த ஆபீஸ் பேரர்ஸ் அவங்களும் எப்படி ஒர்க் பண்ணீங்க, இட்ஸ் a different item which has to be discussed separately. கண்டிப்பா. சோ இந்த டிவிகேக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம என்ன புதுசா செய்யலாம் அப்படின்னு போய் எடுத்து ஏதாவது பார்த்தாங்க அப்படின்னா ஏற்கனவே நிறைய விஷயங்களை போத் ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஆகட்டும் டிஎம்கே கவர்மெண்ட் ஆகட்டும் 2 பேருமே ஏற்கனவே நிறைய விஷயங்களை வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணி எக்ஸிக்யூட்டும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க புதுசா வேற என்ன செய்ய வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அந்த வே தே அனௌன்ஸ் மே பி டிஃப்ரெண்ட். பட் ஆல்ரெடி நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு தான் இருக்குது. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். ஒரு ஜிஹெச்குள்ள போன மினிஸ்டரும் வந்து காலங்காலமா தமிழ்நாடு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது, இன்னும் நாங்க சரிப்படுத்தும் அப்படின்னா நல்லா இருக்குன்னு தான் அவரும் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி ஒவ்வொரு மினிஸ்டரும் கொடுக்கிற பேட்டியில தமிழ்நாடு காலகாலமா நல்லா தான் இருக்குது, இன்னும் நாங்க மேம்படுத்துவோம் சொல்லியிருக்கோம். எலெக்ஷனுக்கு சொன்ன கோஷம் வேற, ஆனா ரியல் டைம்ல போய் ஒரு இன்ஸ்டிடியூஷன் முன்னாடி நின்று அவங்க மைக்கு நீட்டும் போது கொடுக்குற பேட்டி வந்து அவங்க அப்பதான் போய் ரியல் டைமா போய் பாக்குறாங்க. இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள மினிஸ்டர் ஃபைல கொண்டு வாங்கன்னு செக்ரட்டரி பார்த்துருக்கலாம், செக்ரட்டரி கூட பேசி இருந்திருக்கலாம், இல்ல ஒரு ரவுண்ட்ஸ்ல போய் இன்ஸ்பெக்ஷன்ல கூட பார்த்துருந்துருக்கலாம். கண்டிப்பா சார், நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த இனிஷியல் ஷாக் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லுவீங்க. நீங்க இனிஷியல் ஷாக் அப்படிங்கிறது நான் என்ன நினைக்கிறேன்னா இது வந்து இனிஷியலா வந்துட்டு ஒரு நம்ம தொழில்நுட்பத்தில் நம்மளே ஒரு புது வேலைக்கு இருக்கிறப்போ ஒரு ஆன்போர்டிங் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஆன்போர்டிங் ஆகிட்டு எப்படி எல்லாம் நம்ம கேட்சப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அது மாதிரி தான் அந்த ஒரு பீரியடை தான் நான் இதை பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு புதிதாக பதவியேற்றும் அமைச்சர்கள் வந்துட்டு பல்வேறு தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்குறேன். ஸோ இப்போ அதுக்கடுத்தது வந்துட்டு இந்த எலெக்ஷன்ல நான் முக்கியமா பார்க்க வேண்டியது வந்துட்டு இந்த ரியாக்ஷன்ஸ் ஆஃப் த
ஆப்போசிட் பார்ட்டி. ஸோ இதை வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா, குறிப்பாக நீங்க நம்ம தமிழ்நாடு மீடியா பார்த்துட்டு இருக்கோம், கொஞ்சம் அதுல இருந்து கொஞ்சம் விலகி வந்து இந்தியா வைடு மீடியா பார்த்தீங்கன்னா விஜய் கிடைச்சிருக்கிற சப்போர்ட் வந்து பெரும்பான்மையான சப்போர்ட். நாங்கள் வந்து சில ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு சில இன்ஸ்டாகிராம் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து காஷ்மீருக்கு வந்து டூரிசம் போயிருக்காங்க, அங்க வந்து அவங்க கிட்ட வந்து உங்களுக்கு விஜய் பத்தி தெரியுமான்னு கேட்டா அவர் தெரியும் அப்படின்னு இருக்காரு. சோ கண்டிப்பாக இந்த புகழ் வெளிச்சம், சினிமாக்கான புகழ் வெளிச்சம் இருக்கு. அதே மாதிரி நீங்க வந்து மேற்கு வங்காளத்துல இருந்து இந்த பக்கம் மகாராஷ்டிரா வரைக்கும் வந்து அவருக்கு வந்து அவர் இந்த பதவி ஏற்றது வந்து பெரும்பாலும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியும். பட் அதான் அதே இந்த நார்த் இந்தியன் மீடியா அவுட் சைட் ஆஃப் தமிழ்நாடு மீடியா, ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற சில மீடியா கூட வந்துட்டு தி ஸ்டார்டட் ரைட்டிங் ஆஃப் திராவிடியன் மூமெண்ட்ஸ், திராவிட இயக்கங்களோட மறைவுக்கு இதுதான் முதல் படி அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது திராவிடன் பிலாசபி அப்படிங்கிறது தான் வந்துட்டு திமுக முன்னெடுத்த ஒரு காரணம். ஸோ அதனால கூட இருக்கலாம் இவங்க வந்து இது வந்து திராவிடன் ஐடியாலஜி அப்படின்னு அதிகமா வந்து எல்லா இன்டர்நேஷனல் மீடியா சரவணன் திமுகவோட லிட்டரலி பிஆர்ஓ மாதிரி தான் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் பல நார்த் இந்தியன் மீடியாஸ் எல்லாம் போய் பேசினது அதெல்லாம் சில மீம்ஸ்க்காக வந்து ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இது தவிர வந்துட்டு அவங்க வாங்கின வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு, அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்துட்டு அவங்க கூட கூட்டணியா இருந்த எல்லா கட்சிகளும், காங்கிரஸ் ஆகட்டும், சிபிஐ ஆகட்டும், சிபிஐ 2 கட்சிகளும், கம்யூனிஸ்டுகள் ஆகட்டும், விசிகா எல்லாருமே வந்துட்டு இந்த கட்சிக்கு கிட்டத்தட்ட பதவி அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த திராவிடன் இயக்கத்துக்கான அந்த இயக்கங்களோட வரலாறு முடிஞ்சிருச்சு. விஜய் தான் இந்த திராவிட இயக்கங்களுக்கான இந்த திராவிடன் பிலாசபியை வந்து குழி தோண்ட வந்திருக்காரு அப்படின்னு எடுத்துட்டானா அதிமுகவோட நிலைமை இன்னைக்கு என்ன, திமுக நிலைமை என்ன அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் சொல்றேன். தமிழ்நாடு வந்து எல்லாரும் க்ளோஸா வாட்ச் பண்றாங்கன்னு சொல்லுவோம். இது 2000ல நடந்த விஷயம். நான் வந்து காஷ்மீருக்கு வந்து ஒரு ட்ரிப்பாக போயிருந்தேன். அந்த இடத்துல போய் பஸ்ஸை விட்டு, நான் ஜம்முல இருந்து ஸ்ரீநகர் வரைக்கும் பஸ்ல போய் பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே ஒருத்தர் வந்து கேட்டாரு, ஹே யுவர் கை இஸ் ஆஸ்கிங் 50 crores அப்படின்னு. நான் ஒரு 4-5 days நான் வந்து நியூஸே பார்க்கல, என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல, இவங்க யாரை ரெஃபர் பண்றாங்க, என்ன கேட்கறா அப்படின்னதுக்கு அப்புறம் நான் வந்து வாட் அப்படின்னு கே அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து சொன்னாரு, இந்த மாதிரி வீரப்பன் வந்து இவரை கடத்தி கொண்டு போய் ஃபாரஸ்ட்ல வச்சு 50 கோடி ரூபா கேட்கிறாரு அப்படின்னு. ஸோ நான் இது எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லா 30 ஸ்டேட்டையும் கூர்ந்து கவனிக்கிற மக்கள் எல்லா ஸ்டேட்லயுமே இருக்கிறாங்க. அப்ப தமிழ்நாட்டுல ஒரு புது முதல்வர் வந்திருக்கிறாரு, அதை காஷ்மீர்ல பேசுறாங்க, மணிப்பூர்ல பேசுறாங்க, அப்படிங்கும்போது எல்லா இடத்துலயும் பேசதான் செய்வாங்க. திஸ் இஸ் அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்ச். இப்ப ஸ்டாலின் முதல்வர் ஆயிட்டாரு, எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆயிட்டாரு, ஏடிஎம்கே முதல்வர் ஆயிடுச்சுன்னா யாருமே இது பெருசா ஒரு வாரம் பேசியிருப்பாங்க, எவ்வளவு சீட், எவ்வளவு பர்சன்டேஜ், என்ன நடந்தது, யார் மினிஸ்டர்ஸ்ங்கிற லெவலுக்கு கொஞ்சம் ஒரு சீரியஸா பார்க்கக்கூடிய பொலிட்டிக்கல் அப்சர்வர்ஸ் பார்ப்பாங்க, அதோட விட்டுட்டு அவங்க நகர்ந்து போயிருப்பாங்க. பட் இங்க நடந்திருக்கக்கூடிய சேஞ்ச் வந்து உண்மையாலுமே மிகப்பெரிய சேஞ்ச். ஆனா பொலிட்டிக்கலி நிறைய சேஞ்சஸ் வந்திருக்குது. பட் இந்த சேஞ்ச் ஆஃப்டர் எம்ஜிஆர் திஸ் இஸ் அ நோட்டபிள் சேஞ்ச். நடுவில் வந்து விஜயகாந்த் கூட எதிர்கட்சியா உட்காந்து, தட்ஸ் ஆல்சோ எ சேஞ்ச். பட் இவர் ஆட்சியை பிடிச்சது அப்படிங்கிறது வந்து இன்னும் பெரிய ட்ராக்ஷனை கொடுத்துருக்குது. இது நம்பர் 1. இப்போ நீங்க கேட்டபடி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே அண்ட் அதர் பார்ட்டிஸ் இந்த வெற்றி விஜய்க்கு கிடைச்சதுல அவங்களுடைய ஒப்பீனியன் என்ன, அவங்களுடைய ரியாக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக உண்மையே சொல்லணும் அப்படின்னா ஒரு டார்ச் லைட் அடிச்ச ராபிட் முயலை போலதான் எல்லாம் நின்றுகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் கர்டன் இறங்கி இருக்கு. என்னன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் ட்ரெடிஷ்னல் லிகசி வே ஆஃப் ஹேண்ட்லிங் த பாலிடிக்ஸ் தான் நடந்திருக்குது. இந்த முறை தான் ஒரு புதிய விதமான ஒரு ஹேண்ட்லிங் நடந்திருக்குது. ஓட்டர்ஸை வந்து டிஃப்ரெண்டா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா விஜய் வந்து ஒரு ஸ்டேஜ் போட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் கவர் பண்ணி பேசல. நிறைய இடங்கள்ல பூத் ஏஜென்சியே கிடையாது. எனக்கு பர்சனலா தெரிஞ்ச வரைக்கும் வந்து பூத் ஏஜென்சியே நான் கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம், இந்த சைடு ஈரோடு, கோபி, இந்த சைடுல நிறைய பார்த்துருக்குறேன். அதுல நிறைய பூத் ஏஜென்சி இல்லை. ஆனா இருந்தா கூட ஓட்டர்ஸை வந்து இவங்களுடைய கருத்துக்கள் ரீச் ஆயிருக்குது, பார்த்துருக்குறாங்க, ஓட்டு போட்டிருக்காங்க. சேஞ்ச் ஹஸ் ஹேப்பன். அப்ப இந்த முக்கியமான இடத்துல வந்து இந்த அதிமுக ஆகட்டும், திமுக ஆகட்டும், அவங்க வந்து இதுக்கு எய்தர் அடாப்ட் ஆகிக்கணும், இல்லைன்னா பெரிஷ் ஆயிடணும். எய்தர் யூ சேஞ்ச் ஆர் யூ பெரிஷ் அவுட் ஆஃப் த சிஸ்டம். இதுதான் நடக்க போகுது. இதுல பர்டிகுலரா வந்து டிஎம்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்களுக்கு அவங்களுடைய திமுக அறக்கட்டளையும் பெரிய லெவலுக்கு இருக்கிறாங்க. பணபலம் நிறைய அவங்க கிட்ட டொனேட்டட் மணி அண்ட் ஆல்சோ இயக்கத்தினுடைய பணமும் நிறைய இருக்குது. கட்டமைப்பு, உள்கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கான உள்கட்டமைப்பு, ஸ்ட்ராங்கான தலைவர்கள் மேல இருக்காங்க. லீட் பண்ணி இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு உண்டான ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. பட் இட் மே டேக்ஸ் டைம், மேபி 6 months or 1 year to plan and come out of it. அது வந்துருவாங்க. பட் ஏடிஎம்கே சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான தலைவர்,
எடப்பாடி வந்து தன்னை ஸ்ட்ராங்கான தலைவர் நிரூபிச்சிருக்கிறார். இருந்தாலும் உள்ள இருக்கு, மக்களுக்கு தெரியுது எடப்பாடி வந்து ஒரு பிஜேபிக்கு நோ சொல்லக்கூடிய லெவலுக்கு தயாரா இருக்கிறாருங்கிறது தெரியுது. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய தலைவருக்கு தான் அடுத்த எடப்பாடி ஆகணும், தான் அந்த குரூப்போட தலைவர் ஆகணும் அப்படிங்கிற ஆம்பிஷனும் உள்ளுக்குள்ள நிறைய ஆடிட்டு இருக்குது. நீங்க பார்க்கலாம். நான் பேர் சொல்ல விரும்பல, பட் இருக்கிறாங்க உள்ளுக்குள்ள. நான் அடுத்த தலைவர் ஆகிறதுக்கு உண்டான சிஎம் ஆயிர முடியுமோ, ஒரு சேஞ்ச் வந்து நம்ம சிஎம் ஆயிரும், அந்த மாதிரியான ஆம்பிஷன்ஸோட அது பாலிடிக்ஸ்ல எப்பவுமே இருக்குது. ஆல் ஓவர் இந்தியா மட்டும் இல்ல, வேர்ல்டு பாலிடிக்ஸ் நிறைய இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஏடிஎம்கே வந்து இந்த சேஞ்ச் எப்படி ஹேண்டில் பண்ணாங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட் அவங்க அடாப்ட் ஆகிக்கிறது. ஏன்னா அவங்க உட்பூசில் வந்து ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வெளியில வரணும். நம்பர் 2, இந்த மாதிரியான டிஜிட்டல் டீட்டெயில்ஸை வந்து எப்படி அடுத்த செட் ஆஃப் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி இந்த டிஜிட்டல் டீட்டெயிலுக்குள்ள போவாங்கன்னு எனக்கு அதில் வந்து கரெக்டாக வந்து ஃபியூச்சர் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் வந்து இருந்தால் பார்க்கணும். பட் பழைய ஏடிஎம்கே அவங்க கிடையவே கிடையாது. இனியொரு முறை ஜெயலலிதா அம்மா இருந்த லெவலுக்கு ஒரு காட்டமான ஒரு கட்சியாக ஒரு காட்டமான ஆட்சி பிடிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களால முடியாதுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. கண்டிப்பா நீங்க சொன்னதே இல்ல சொல்லுங்க, சாரி கண்டினியூ. இல்ல, இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. சின்ன சின்ன பிளேயர்ஸ் அப்படியே தான் கண்டினியூ பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவுதான் ஓட் பர்சன்டேஜ், அவ்வளவுதான் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். அதுதான் அவங்களோட இதா இருக்கும். இப்போ ஒரு விசிகே எடுத்துக்கோங்க, இந்த 10 சீட் கேப்பபிலிட்டி மேபி ஒரு 15 சீட்ஸ் போகலாம், மேபி இன்னொரு அனதர் 10 சீட்ஸ் கூட சேர்ந்து போகலாம். அதுக்கு மேலே ஃபைட் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு வாட்டர் வேப்பர் இல்லை, அவங்க கிட்ட புஷ் பண்ணக்கூடாது, ஸ்டீம் இல்லை, இது இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு கட்சிகளுக்கும் அந்த பிராந்திய கட்சிகள், நம்ம தமிழ்நாடு இட்செல்ஃப் இட்ஸ் அ பிராந்தியம், அதுலயும் இவங்க வந்து பிராந்திய கட்சியா செயல்படக்கூடியவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு லிமிடெட் ஸ்டீம் தான் இருக்குது. அந்த லிமிடெட் ஸ்டீம் வச்சு தான் அவங்க வந்து ரன் பண்ணிக்கணும். இதுதான் கண்டிப்பா நீங்க சொன்னதுல வந்து நானும் கிட்டத்தட்ட ஆமோதிக்கிறேன். பட் ஆனா இதுல நான் வேறொரு பெர்ஸ்பெக்டிவ் என்ன பார்க்கறேன்னா, சம்டைம்ஸ் வந்து இந்த டைனாஸ்டி பாலிடிக்ஸ் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அந்த டைனாஸ்டி பாலிடிக்ஸ் இல்லாததான் கூட அதிமுக அழிவுக்கு காரணமாயிரும் அப்படின்னு கூட நான் சில சமயம் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு பாத்தீங்கன்னா அதிமுக வந்து கிட்டத்தட்ட அது உருவானதே பாத்தீங்கன்னா திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த அலையில இருந்து உருவானது. அப்போ வந்து ஒரு இமேஜ் பாலிடிக்ஸ்ல வந்தாரு. பட் அவருக்கு வாரிசு இல்ல, எம்ஜிஆர் அவர்களுக்கு வாரிசு இல்லாத அப்படிங்கறதுனால அந்த வாரிசு இல்லாத பட்சத்துல வந்து அதுல ஒரு பவர் ஸ்ட்ரகிள் நடந்து ஜெயலலிதா வந்து கிட்டத்தட்ட அந்த பவர் ஸ்ட்ரகிள் ஜெயிச்சு தான் அவங்க எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அதே மாதிரி கிட்டத்தட்ட ஜெயலலிதா இறந்த பிறகும் கூட இதே கலைபாரங்களும் நடந்துட்டு இருக்கு. அது இன்னும் முடிவுக்கு வரல அப்படிங்கிறது முக்கியமான உண்மை. ஸோ அவங்க வந்து சரியான அடையாளம் காட்டுதல் இல்லாதனால. ஸோ இதே நீங்க பாத்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி இருக்கப்போ அவர் இறந்த பிறகு வந்துட்டு அதிகமா ஒன்னும் சண்டை இல்லை. அவங்களுக்குள்ள வீட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ள அழகிரி ஸ்டாலின் அப்படின்னு சண்டை இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஸ்டாலின் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். இன்னைக்கு வந்து உதயநிதி இருக்கிறப்ப வந்துட்டு கிட்டத்தட்ட உதயநிதி அப்படிங்கிறது இன்னும் ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காரு. அவர் வாக்கிங் எல்லாம் போயிட்டு எல்லாத்தையும் மக்களை சந்திச்சிட்டு இருக்காரு. அப்படின்னா கூட அடுத்த கட்டத்துக்கான தலைவர் அப்படின்னு சொல்லி உதயநிதி அவரையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. ஸோ டைனாமிஸ்டிக் பாலிடிக்ஸோட நல்லதும் கெட்டதும் இது அப்படின்னு நான் பாக்குறேன். இதுவேதான் காங்கிரஸ்ல வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வந்து ராஜீவ்காந்தி இறந்து இத்தனை நாள் தாக்கு பிடிச்சிருக்கிறது காரணம் அந்த டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் தான். ஸோ எவ்வளவுதான் டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் வந்து நம்ம தவறு சொன்னாலும் இந்த டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு திமுகங்கிற ஒரு கட்சி வந்து நிலை பெற்று இருக்க முடியுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுவே அவங்களை காப்பாத்திரும் நினைக்கிறேன். ஸோ அதிமுக இன்னைக்கு நாளைக்கு ஏதோ இந்த விஷயத்துல அழிய போகுது அப்படின்னு காட்டினா அதற்கான தீவிரமான ஒரு தலைவர் இல்ல. நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து எடப்பாடி ஆக முடியுமே, நானும் உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா கிடைக்குமே, உங்களில் யார் அடுத்த எடப்பாடி அப்படின்னு ஒரு போட்டி தான் நடந்துட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா உங்களில் யார் அடுத்த எம்ஜிஆர், உங்களில் யார் அடுத்த ஜெயலலிதா அப்படிங்கிற அளவுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. சோ அந்த போட்டி நடந்துட்டு இருக்கு. சோ அதை பத்தி பேசலாம். சோ பட் ஆனா இன்னொரு விஷயம், இந்த தேர்தலை எதிர்கொண்ட விதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இதுலயும் வந்து நான் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் பாக்குறேன். இதை வந்து நான் அமெரிக்க பாலிடிக்ஸ் கூட கம்பேர் பண்ணி கூட பாஸ்டன் பாலாஜி கூட பேசிட்டு இருந்தேன். அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 2000 வருடத்துல பாத்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் பார்ட்டி வந்து ட்ரம்ப் முதல் முறை, அதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒபாமா கிட்ட ட்ரம்ப் முதல் முறை வந்து போய் டெமோக்ராட்டிக் பார்ட்டினால அவருடைய ஆட்சி ஏத்துக்க முடியல, அவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த கோவிட் சமயத்துல நடந்த கலைபாரங்கள்லாம் அவங்க திருப்பி ஜெயிச்சாங்க. இப்ப 2வது வாட்டி ட்ரம்ப் ஜெயிச்ச பிறகு கூட டெமோக்ராட்டிக் பார்ட்டினால இன்னும் கூட அவங்களோட தோல்வியை ஒத்துக்க முடியல. சோ என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தோல்வி சோகம் இல்லாததுக்கு வந்துட்டு அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் லாஸ், ஸ்டேஜஸ் ஆஃப் சாரோ அப்படின்னு இருக்கும். சோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து டினையல். ஸோ என்ன பொறுத்தவரை டெமோக்ராட்டிக் பார்ட்டி இன்னும் டினையல்ல தான் இருக்காங்க அப்படின்னு. ஸோ எனக்கு அப்படியே அதை எடுத்து நீங்க தமிழ்நாட்டில் வச்சீங்கன்னா திமுக இன்னும் டினையல் ஃபேஸ்லயே இருக்கு. நம்ம ஏன் தோத்தோம் அப்படின்னு உள்வார்ந்து ஆராயறதை விட நாங்க தோக்கவே இல்லை அப்படின்றாரு. இதுக்கு சமீபத்தில் பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் சொன்னாங்க, நடப்பது நம்ம ஆட்சி அப்படின்றாரு. ஆராஜாவும் அதையும் சொல்லிட்டு இருக்காரு. சோ இன்னும் கூட அவங்களுக்கு வந்து நாங்க தோத்துட்டோம் அப்படிங்கறது மனசுல ஏறலையோ, இன்னும் அந்த டிலேலயே இருக்காங்களோ. விஜய் ஜெயிச்சதுக்கு காரணம் வந்து இமேஜ் பாலிடிக்ஸ் மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நான் எப்படி நினைக்கிறேன்னா, 1.7 கோடி மக்கள் இமேஜ் பாலிடிக்ஸ் மட்டுமே ஓட்டு போட்டிருக்காங்கன்னா இதை விட ஒரு பெரிய முட்டாள் கூட்டம் இருக்கவே முடியாது.
சோ அதைத்தான் திமுக திரும்ப திரும்ப சொல்லிட்டு, திமுகவோட பெரிய விஷயம் நான் பாக்குறதுன்னா, கலைஞரும் இது ஒரு வரைக்கும் சோற்றல் இட்ட பிண்டங்கள் அப்படின்னு தோக்குறப்ப சொல்றதும், ஜெயிச்ச பிறகு வந்துட்டு மக்கள் என்னை ஆறுதற்கான ஆமதிக்கணும் கலைஞரும் பண்ணியிருக்காரு. பட் ஆனா அதுவே இன்னும் தொடருதோ அப்படின்னு எனக்கு ஒரு 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 சம்சயம் இருக்கு. சோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது வந்து அதே மாதிரி அது ஒண்ணு திமுக. அதே மாதிரி அதிமுக பாத்தீங்கன்னா, எடப்பாடியினால அவருக்கு அடுத்த என்ன பண்ணணும்னு தெரியல. நான் அவருடைய இன்டர்னல் கொள்கையை ஓரளவுக்கு வந்து ஓபிஎஸ்சியும் சசிகலாவையும் சமாளிச்சு டிடிவி தினகரன் உள்ள இழுத்து வந்து அதிமுக ஒன்றமைச்சு ஓரளவுக்கு கட்டுக்கோப்பா கொண்டு போனோம் அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து திருப்பி இன்னைக்கு அதுல இருந்து சில உள்கட்சிகளே பிரிவு வந்துருச்சு. இன்னைக்கு அதிமுக வந்து சிதறு தேங்காய் மூலம் உடையும் நிலையில இருக்கு. சோ அதை ரெண்டையும் பத்தி நீங்க சொல்லுங்க. திமுக எதிர்காலம், அவங்க இந்த எலெக்ஷன் எதிர்கொண்ட விதம், அதிமுக எதிர்கொண்ட விதம், அதுக்கு அடுத்து நம்ம மத்ததுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் இது ரெண்டு முடிச்சிடலாம். ஆமா, இப்ப நீங்க ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் கொண்டு வந்தீங்க, டைனாஸ்டி பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இத கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா, இப்ப ஒரு ஃபேமிலி வந்து ஒரு பிசினஸ் எடுக்கிறாங்க. பிசினஸ் மைட் நாட் பி கரெக்ட், இது உங்களுக்கு எக்ஸாம்பிளா இருக்காது. ஒரு என்ஜிஓ ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாங்க. ஃபுல் எஃபர்ட்டை போட்டு தன்னுடைய காலத்தின் உழைப்பு அதுல போட்டு அந்த என்ஜிஓ ஒரு ஆலமரமா வளர்த்துறாங்க. அந்த என்ஜிஓ கொண்டு போய் யாரோ ஒருத்தர் கையில கொடுக்கறதுன்றது வந்து அவங்க செய்யவே மாட்டாங்க. தன்னுடைய குடும்பத்துல இதை எவ்வளவு சீரியஸா பார்த்தாங்களோ அதே சீரியஸ்ல கொண்டு போறதுக்கான தன்னுடைய வழித்தோன்றல் கையில தான் அதை கொடுத்து இன்னும் சிறப்பா நிர்வாகம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்து, ஏன்னா அவங்க கூடவே இருந்து ஒரு அப்ரெண்டிஸ் மாதிரி செயல்பட்டு இருப்பாங்க. நான் இதை தான் வந்து இங்கேயும் கம்பேர் பண்றேன். டிஎம்கே இதுலயும் பாத்தீங்கன்னா என்ன அதிமுகவுக்கு நடந்ததோ அதே தான் திமுகவுக்கும் இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் இல்லாத அந்த டைனாஸ்டி பாலிடிக்ஸ் இல்லாம வந்து அதுவே தான் அங்கேயும் நடந்ததுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா எப்படி இண்டிவிஜுவல் பொலிட்டிஷியன் வந்து ரொம்ப ரொம்ப வெரி வெரி இன்டெலிஜென்ட். நம்ம ஒரு சாதாரண ஒரு கர்வேட்டி கட்டின பொலிட்டிஷியனா யாரையுமே புறந்தள்ளவே முடியாது. ஒரு கவுன்சிலர் லெவல்ல இருந்து ஆரம்பிச்சு டாப் இருக்கக்கூடிய மினிஸ்டர் வரைக்கும் எல்லாமே வெரி வெரி இன்டெலிஜென்ட் பர்சன். நீங்க பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா தெரியும். ஃபேமிலியை சமாளிக்கணும், கூட இருக்கிற போட்டியாளர்களை சமாளிக்கணும், மேல இருக்கிற அவங்க ரிப்போர்ட் பண்ற இவங்களுக்கு சமாளிக்கணும், அப்புறம் பொது கள நிலவரத்தை சமாளிக்கணும், நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிட்டு இருக்கக்கூடிய களங்களை வந்து அவங்க வந்து அடாப்ட் பண்ணிக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால வந்து ஒரு பொலிட்டிஷியனா வந்து அங்க சர்வே பண்ணக்கூடியது வந்து ஒரு தமாஷோ வெளியில இருந்து பார்த்து இது பண்ற மாதிரியோ பரிகாசம் பண்ற மாதிரி கிடையவே கிடையாது. ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்டான பீப்புள். இதை எடுத்துக்கலாம். இப்போ டிஎம்கேல வந்து நீங்க உதய சொன்னீங்க. உதய பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் தான். ஒண்ணு, உதய் வந்து நல்லா கடுமையா பாடுபடக்கூடியவர். அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து அவங்களுடைய ஃபேமிலியில இருந்து அவர் லிஃப்ட் பண்ணி விட்டாருன்னு சொல்றீங்க. அதை வந்து வெளியில இருந்து யாராவது இதே அளவுக்கு பாடுபட்டா இந்த அளவுக்கு வந்திருக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா வந்திருக்க முடியாது. டெஃபினட்டா அதை வந்திருக்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கியமான சீஃப் மினிஸ்டர் ஃபேமிலியில இருந்து அந்த மாதிரி இருந்தங்காட்டி தான் அவரை வந்து ப்ரொமோட் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒரு ஜனநாயக முறையில வந்து சாதாரண ஃபேமிலியில இருந்து பிறந்து வந்து கடுமையா உழைக்கிறவங்க 24 மணி நேரத்துக்கு 25 மணி நேரம் ஒருத்தர் உழைக்கிறாருன்னா அவர் தூக்கி கொண்டு போய் உதயோட பிளேஸ்ல வைக்க முடியாது. அது அக்செப்டட். அது நம்ம வந்து இன்டர்னல் பாலிடிக்ஸ், இன்டர்னல் கட்சியோட இது நம்ம வந்து அதில் ஒன்றும் சொல்ல முடியாது. பட் அதே நேரத்தில் உதய அளவுக்கு சொகுசா ஒரு சிஎம் தாத்தா இருந்து, சிஎம் அப்பா இருந்து, தான் ஒரு சாதாரண ஒரு இதா இருந்து, அதுக்கப்புறம் நடிகர் ஆகி, அதுக்கப்புறம் அதற்கு உண்டான உழைப்பை வந்து நம்ம வந்து அக்னாலஜ் பண்ணி தான் ஆகணும். ஹஸ் ஒர்க் வெரி ஹார்ட் இன் ஹிஸ் கான்ஸ்டன்சி. அதர்வைஸ் ஸ்டாலின் தோத்தாரு, உதய் தோக்கல. நீங்க கவனிச்சு பாருங்க. ஹி இஸ் ஹார்ட் ஒர்க்கர் ஆக்சுவலி. அதை விட்டுரும். சார், டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் நீங்க சொன்ன மாதிரி இதுல வந்து ப்ரோஸ் இருக்குது, கான்ஸ் இருக்குது. ஆனா பொதுமக்களுக்கு எப்பவுமே அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸியான ஒரு சீஃப் மினிஸ்டர் உதவி கிடைச்சிருச்சு, நம்ம ஃபேமிலியில் இருக்கிற ஒரு குழந்தைக்கு கிடைக்குமா அப்படிங்கிற கம்பேரிசன் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா தான் குடும்பம் ஏதாவது நடத்தும் போது வேற ஒரு ஆளை உள்ள விட்டுருவீங்களான்னு கேட்டா விடவே மாட்டாங்க. ஸோ கான்ட்ரடிக்ஷன்ஸ் அண்ட் ஆல் திஸ் டிஃபரன்ஸ் ஆஃப் ஹிப்போக்ரஸி வில் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் எவ்ரிவேர். அதை விட்டுலாம். இப்போ நீங்க வந்து யூஎஸ் எலெக்ஷன்ஸையும் தமிழ்நாடு எலெக்ஷன்ஸையும் கம்பேர் பண்ணீங்க. டெனையல் இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க. நான் வழக்கமா ஒரு என் குழந்தைகிட்டையும் யார்கிட்ட எந்த குழந்தைகிட்டையும் பேசும்போது சொல்ல வந்து, நாங்க ஏதாவது அப்சர்வ் பண்ணி உங்ககிட்ட இது குறைன்னு சொன்னா உடனே டாக் பேக் பண்ணாதீங்க. உங்களுடைய நல்லதுக்கு சொல்றோம். நீங்க சொல்லக்கூடிய தவறுகளை என்ன சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்கன்னு உட்காந்து யோசிங்க. டாக் பேக் பண்ணீங்கன்னா அதை நீங்க உள்ள அலோவ் பண்ணல, இன்ஸ்டன்டா அதை வெளியே துப்பிட்டீங்கன்னு அர்த்தம். அதே தான் இவங்களுக்கும் பொருந்தும். இப்போ வந்து நிறைய ஃபீட்பேக்ஸ் அவங்களுக்கு போயிட்டு இருக்கும். நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு ஆராசம் ஆகட்டும், அதாகட்டும், கோபத்திலையும் ஒரு கொதிப்பலையும் ஒரு எரிச்சலையும் வந்து பட்னு வெடிப்பாங்க. பட் வீட்டுக்கு போய் உட்காந்து ஒரு சிபிஎம் பண்ற மாதிரியோ சிபிஐ பண்ற மாதிரியோ போஸ்ட் எலெக்ஷன் அனாலிசிஸ் இந்தியா லெவல்ல வந்து அந்த 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 கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டுமே தோற்றதுக்கு பின்னாடி போய் உட்காந்து ஒரு சிந்தன் பைட்டக் போட்டு உட்காந்து எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு எப்படி தோத்தோம், ஏன் தோத்தோம், இன்னும் எப்படி பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மக்கள் மத்தியில் அவங்க பரிமளிக்கிறதுல அது வேற விஷயம். இருந்தாலும் அந்த வேலையை செய்வாங்க. இவங்களும் அதே வேலையை உண்மையா ஓப்பனா செய்யணும்.
ஏன்னா இவங்க தோத்த சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து வாஜ்பாயோட எரா தான் ஞாபகத்துக்கு வருது. வாஜ்பாய் எரால 5th இயர்ல அவங்க வந்து ரொம்ப 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 ஓவர் கான்பிடென்ட் ஆயிட்டாங்க. ஒரு பிளாம்போயன்ட் கவர்மெண்டா தங்களை வந்து இந்தியா ஷைனிங் அப்படின்னு ஒரு கேம்பெயினை போட்டு எல்லாரும் அங்க எல்லா இடத்துலயும் நின்று இப்படி நின்று போஸ்ட் கொடுத்து அப்படி நின்று போஸ்ட் கொடுத்து எல்லாம் பண்ணி தானாக ஒரு ஆட்டோமேட்டிக்கான வின் வந்துரும் நினைச்சாங்க, ஜெயிப்பு வந்துரும் நினைச்சாங்க. பட் இட் வென்ட் தி அதர் வே அரவுண்ட். சிமிலர்ல இங்கேயும் இப்படிதான். இவங்களுக்கு வந்து நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா ஊடகமும் பிளாட்டா 99.99 நீங்க தான் ஜெயிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க. ஏதோ ஒருத்தர் 2 பேர் மட்டும் மாத்தி கொடுத்தாங்க. அதனால இவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா பை டிஃபால்ட் ஜெயிச்சிருவோங்கிற அந்த எண்ணம் வந்துச்சு. ஏன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம், மக்கள் மத்தியில் நமக்கு செல்வாக்கு இருக்குன்னு. பட் நல்லா அடி வாங்கியிருக்கிறாங்க. திருப்பி உட்காந்து இந்த டினைல இருந்து வெளியே தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்த நாள்ல இருந்து டினைல இருந்து வெளியில வந்து நீ நமக்கு எங்கெங்கெல்லாம் விட்டு போச்சு, எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணணுங்கிறத திருப்பி ரீஒர்க் பண்ணாங்கன்னா the future will be different. ஆனா நீங்க வந்து டினைல இருக்காங்கன்னு ஒத்துக்கிறீங்களா? நானும் டினைல இருக்கிறாங்க, கண்டிப்பா டினைல இருக்கிறாங்க. டினைல இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஸ்டாலினுக்கும் ராசாக்கும் உதய்க்கு மட்டும் இல்லைங்க, டிஎம்கேக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கு. ஏன்னா ஓவர் கான்பிடென்ட்ல நம்ம தான் கண்டிப்பா ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற லெவல்ல இருக்கும்பொழுது, ஏன்னா எல்லா ஊடகமுமே சொல்லுது, எல்லாம் வந்து போய் கிரவுண்ட் லெவல்ல பேட்டி எடுத்தவங்களா இருக்கட்டும், போஸ்ட் எலக்டோரல் இதாகட்டும், எல்லாத்துலயுமே வந்து நீங்க தான் வருவீங்க, 145 சீட் வருவீங்க, 165 சீட் வருவீங்க, 125 சீட் வருவீங்க, காம்பினேஷன் 200 சீட் வரும். ஏன்னா இவங்க வந்து 3 வருஷமாவே 200 பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்னா என்னன்னா இவங்க வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து ரொம்ப ஹையா வச்சிருந்தாங்க. இப்போ வந்து ஒரு அடி வாங்கி 45 சீட் 50 சீட் தான் வர்றாங்க அப்படின்னா இன்ஸ்டன்டா அவங்களால ஏத்துக்க முடியாது. ஏன்னா அவங்க ரொம்ப பெரிய மிஷினரி, ஒரு ஆலமரம் மாதிரி எல்லா இடத்துலையும் படர்ந்துருக்கக்கூடிய விஷயங்கள், கீழே இருந்து மேல இருந்து எல்லா இடத்துல இருந்து வந்த ஒரே ஃபீட்பேக் வந்து நீங்க கண்டிப்பா சோலோ சிங்கிள் மெஜாரிட்டியில ஆட்சி அமைப்பீங்கிறதா வந்துச்சு. ஸோ இப்படி ஒரு ஷாக் வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய டைம் எடுக்கும் இதுல இருந்து வர்றதுக்கு. பட் தே வில் கம் பேக் அப்படிங்கிறது என்னோட ஐடியா. கண்டிப்பா. சோ நீங்க கண்டிப்பா சொன்னீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து நீங்க சொன்னதுல வந்துட்டு நீங்க சொல்றது வந்து ஒரு பேரண்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்த கொஞ்சம் லைட்டா நுழைச்சிங்க. நீங்க வந்து அதாவது வந்து பசங்கிட்ட ஏதாச்சும் ஒன்று சொல்றப்போ பொறுமையா உட்காந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுவே கூட வந்து ஒரு நெகட்டிவ் சைக்காலஜி ஒர்க் ஆகுறத நான் பாக்குறேன். என்னன்னா இதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த டிவிகே அப்படிங்கிறது வந்து ஏதோ குழந்தைகள் மாதிரி அவங்க எல்லாம் ஏதோ வந்து தற்குறிகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பிரயோகம். இதை வந்து கிட்டத்தட்ட என்ன கேட்டா திமுக தோல்விக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு நினைக்கிறது தற்குறிகள் அப்படிங்கறது வந்து ரொம்ப ஓவரா அவங்க பில்டப் பண்ணி சொன்னதுனா. ஏன்னா இவங்க வந்து எதுவும் வந்து வானத்துல மேகத்துல இருந்து இல்ல மயான்மார்ல இருந்து இவங்க வந்து கப்பல்ல வந்து இந்த 1.7 கோடி ஆட்கள் இறங்கல. இவங்க எல்லாம் இங்கிருந்து ஓட்டு போட்டவங்க தான். சோ உங்களுடைய மக்களை நீங்களே திரும்பி பார்த்து தற்குறிகள்னு சொல்றப்போ அது இம்பாக்ட் ஆகுது. சோ நம்ம வந்து நிறைய வாட்டி இந்த நம்ம பேரண்டிங் பண்றப்போ வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து நம்ம சொல்லுவோம். அது சொல்றப்போ வந்து இந்த பேரண்ட்ஸும் வந்துட்டு அவங்களுக்கு தெரியும் எப்ப நிறுத்தணும் அப்படிங்கிற விஷயமும் இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு தெரியும்னு நினைக்கிறேன். திமுக அது கண்டிப்பா தெரியணும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ வித் தட் செட் நம்ம அதிமுக திமுக இருந்து அடுத்த முக்கியமான ஒரு விஷயத்துக்கு நம்ம நகரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த வந்து எல்லாரும் ஏத்துக்கொண்ட விஷயம், நீங்களே ஏத்துப்பீங்கன்னா ஆன்டி இன்குபென்சி ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்துட்டு திமுக எப்பவுமே ரொம்ப கொஞ்சம் குயிக்கா பில்டப் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 2வது முறை ஆட்சி அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களால நிறைவேறாத ஒரு ஆசையாக போயிட்டு இருக்கு. அதை வந்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட கிட்டத்தட்ட அவர் சொல்லிட்டாரு, இந்த நாங்க ரொம்பவே பாடுபட்டோம் 2வது முறையாக திமுக ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கறத வந்துட்டு ஒரு கோலா வச்சு நாங்க செட் பண்ணி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு கனவா போனது ஒரு விஷயம் தான். பட் ஆனா அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் அப்படிங்கிறது எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா கன்சாலிடேட்டட் அகேன்ஸ்ட் தி என்டையர் ஆஃப் திராவிடியம் அப்படின்றாங்க. சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நான் வந்து ஒரு நேஷனல் பார்ட்டியில ஒரு லீடர் அண்ணாமலை அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அண்ணாமலை ஏன் சொல்றேன்னா அவர் இன்னைக்கு வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கல, அவர் ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த மூவ்மெண்ட் ஆரம்பிச்சு ஒரே நாள்ல வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் கையெழுத்து போட்டு அந்த இயக்கத்துல சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இது என்ன பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா அண்ணா ஹசாரேயோட இயக்கத்துல இருந்து அதை பத்தி பல, ஆனா அதுல இருந்தா நீங்க பத்தி கேஜ்ரிவால் வந்தார் அப்படின்னு சொல்லலாம். இப்ப வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடியா நடக்குதா சீரியஸா நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இன்னும் மண்டையை பிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. பட் அந்த மாதிரி சூழ்நிலையில அண்ணாமலை கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. சோ இதுல வந்து ஒரு நேஷனல் பாலிடிக்ஸ் விஷயம். அண்ணாமலைக்கு வந்து இது எப்படி ஒரு நல்ல முடிவுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இது என்னோட கருத்தை சொல்லிடலாம். ஏற்கனவே பிஜேபி அப்படிங்கிறது வந்துட்டு சரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டை பொறுத்தளவு. கிட்டத்தட்ட வந்து ஒரு காலத்துல வந்து சென்ற பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்து 8 விழுக்காடு வாங்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு பிஜேபி வந்து இன்னைக்கு வந்து 2.5-3 விழுக்காடு வாங்குற நிலைமை வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட எப்படி வந்து நாம் தமிழர் கட்சி வந்து 6-8 விழுக்காடு போயிட்டு அங்கிருந்து சரிஞ்சு இப்ப 2-3க்கு வந்துருச்சோ அதே ஒரு நிலைமையில தான் பாஜக தமிழக பாஜக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கட்சியில இருந்து வந்த ஒருத்தர் அந்த கட்சியே நடத்த முடியும், அந்த கட்சியே வந்து சவிச்சு துப்பின ஒருத்தரால தமிழ்நாட்டில் என்ன செய்ய முடியும் அப்படிங்கறது நீங்க என்ன எப்படி பாக்குறீங்க?
இந்த இந்த சினாரியோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிஜேபியுடைய வளர்ச்சி ஆகட்டும், பிஜேபியுடைய செயல்பாடுகளாகட்டும், பிஜேபியுடைய ஒரு எலக்டோரல் பாலிடிக்ஸ் ஆகட்டும், தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கம்ப்ளீட்டா நிராகரிக்கப்பட்டவர்கள். நான் அவங்களை வந்து மற்ற எல்லா ஸ்டேட்லையும் அவங்களுடைய ஸ்லோகன் ஆகட்டும், அவங்களுடைய மோடி ப்ரொஜெக்ஷன் ஆகட்டும், மற்ற ஆர்எஸ்எஸ்னுடைய இதாகட்டும், பிஜேபி ஆகட்டும், எல்லாமே நல்லா எடுபடுது, எல்லாம் இதாகுது, மக்கள் கேட்குறாங்க, அதே நேரத்தில் ஓட்டாவும் கன்வெர்ட் ஆகுது. பட் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பரிமளிக்கிறதுக்கான வாய்ப்பே வந்து தமிழகத்தில் மக்கள் எப்பவுமே கொடுக்கல. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து அவங்களுக்கு உண்டான ஒரு 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 உந்து சக்தியாவோ ஊக்க சக்தியாவோ பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பரங்குன்றம் முயற்சி பண்ணாங்க. கோயம்புத்தூர் ஏற்கனவே 26 இடத்துல குண்டு வெடிச்சு மிகப்பெரிய பிரளயமெல்லாம் நடந்த டவுன். அந்த டவுன்ல ஒரு சீட்டு தான் அவங்களால வாங்க முடியுது. அதுக்கு மேல அங்க வந்து கேப்பபிலிட்டியா 10 சீட் இருக்குது. 10 சீட்ல அவங்க வேற எந்த சீட்டையும் தொடக்கூட முடியல. இந்த முறை அதையும் ஜெயிக்க முடியல. ஊட்டியில தான் ஒருத்தர் ஜெயிச்சிருக்கிறார். அதுவும் விசாரிச்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா தனிப்பட்ட ஒரு இன்ஃபுளுன்ஸ்னால தான் அவனும் ஜெயிச்சிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப பாக்கி இருக்கக்கூடிய 233 தொகுதியில் அவங்களால பரிமளிக்கவே முடியல. அதே மாதிரி கன்னியாகுமரியில அவங்களால யூஸ்வலா கன்னியாகுமரியிலையும் தலியிலெல்லாம் ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த முறை அங்கேயும் பர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ இப்போ அமித்ஷா வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு மினிஸ்டர், அவர் ஹோம் மினிஸ்டர், நல்லா பிளானர், நல்லா எக்ஸிக்யூட் செய்யக்கூடிய ஒரு ஆள். அவருக்கு காம்ப்ளிமெண்ட் நான் கொடுக்கல, என்ன இருக்குதோ அதை எவால்வேட் பண்ணி நான் சொல்றேன். ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரதிய ஜனதா வந்து இங்க எடுபடலை, ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு உட்கார்ந்து யோசிக்கும் பொழுது அண்ணாமலைங்கள ட்ரம்ப் கார்டை வந்து வேற விதத்தில் யூஸ் பண்ண முயற்சி பண்றாரு. இது என்னுடைய சொந்த கருத்து. அந்த இடத்துல வந்து எந்த ரெசிக்னேஷனுமே வந்து நேரா போய் ஒண்ணுக்குள்ள உட்காந்து ஒரு லெட்டரை கொடுத்து தயவு செய்து என்ன ஏத்துக்கோங்கன்னு பாலிடிக்ஸ்ல நடந்ததே கிடையாது. they just walk out and he is out of the politics. அதான் நடக்கும் அந்த கட்சியில. பட் இந்த ஒரு இன்ஸ்டன்ஸ்ல மட்டும் அவர் இங்க இருந்து டெல்லி போய் உட்காந்து கன்வின்சிங்கா உட்காந்து மீடியா எல்லாம் போட்டோ எல்லாம் எடுத்து போடுற அளவுக்கு பாட்டு ரெசிக்னேஷன் ஏத்துக்குங்க, நாங்க ஏத்துக்க முடியாது, நீங்க தயவு செய்து ஏத்துக்கோங்க, நான் வெளியில போறேன், இந்த மாதிரியான எல்லாம் நாங்க பாக்குறோம். சோ இது என்ன இம்ப்ளாய் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஓல்டு வைன் இந்த நியூ பாட்டில், அவ்வளவுதான். என்னை பொறுத்த வரைக்கும் அதான் நான் இது பண்ண முடியுது. பட் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா இருந்திருக்கிறாரு. பாடுபட்டு தன்னுடைய சொந்த முயற்சியிலே வந்து கஷ்டப்பட்டு தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணி ப்ரூவ் பண்ணி அவருக்கும் ஒரு ஃபாலோவிங்ஸ் இருக்குது, ஃபேன் ஃபாலோவிங்ஸ் இருக்குது, யங்ஸ்டர்ஸ் ஃபாலோவிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த ஃபாலோவிங்ஸ் எல்லாமே வந்து இவர் வந்து ஏதாவது இடத்துல ஒரு ஜாதியை பற்றியோ மதத்தை பற்றியோ அதை பற்றி பேசும்போது மக்கள் வில் டேக் வெரி ஷார்ட் டைம் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் கலர்ஸ். அப்படி வரும்போது இவர் பெரிய இம்பாக்ட் கொண்டு வருவாரா அப்படின்னா, மிகப்பெரிய ஃபாலோவிங் இருக்கலாம். பட் அந்த ஃபாலோவிங் ஒரு 10 லட்சம் பேர் 15 லட்சம் பேர் ஃபாலோ பண்றாங்க, ஒரு 20 லட்சம் பேர் வந்து ஆன் ரோல்ஸ்ல இருக்கிறாங்க, ஒரு போராட்டத்தில் எல்லாத்துலயும் வந்து இன்ஸ்டால ஃபாலோ பண்றாங்க, கூட்டம் கூடுதுங்கிறத பொறுத்த வரைக்கும் விஜயோட கதை வேற. இவருடைய விஜய் வந்து ஹேஸ் அ சினிமாட்டிக் பிரசன்ஸ், ஹேஸ் அப்பீல் டு தி யங்ஸ்டர்ஸ் அண்ட் தி கிட்ஸ். இப்ப 7 வயசு 10 வயசு இருக்கக்கூடிய குழந்தை வந்து அடுத்த எலெக்ஷன்ல 15 வயசு வந்துட போகுது. 15 வயசு இருக்கக்கூடிய குழந்தை வந்து அடுத்த எலெக்ஷன்ல ஓட்டு போட்டுற போகுது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அண்ணாமலை வந்து விஜய் மாதிரியான தாக்கமும் இம்பாக்டை வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில் அப்படி ஒரு ஃபிளாஷ்லாம் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மிங்க. பட் அதே நேரத்தில் வந்து அவருக்கு இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ் அவர் கூடவே நிற்பாங்க. ஏன்னா அவங்க வந்து தெரிஞ்சோ தெரியாமல அவர் பின்னாடி போய் நின்ட்டாங்க. இப்போ வந்து வி த லீடர்ஸ்னு ஏதோ ஒரு மூவ்மெண்ட்டை பண்ணிட்டு இருக்காரு. 15 லட்சம் பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கே நிறைய இன்வைட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஏன்னா வி த லீடர்ஸ் எங்கேந்திரா வருதுன்னு பார்த்தா அண்ணாமலையோட இதுல இருந்து வந்துட்டு இருக்குங்க. பட் அவர் எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல வந்து இம்பாக்டை கொடுப்பாரா? ஏன்னா இப்போ ஏற்கனவே வந்து ஏடிஎம்கே ஒரு சைடு இருக்கு, டிஎம்கே இருக்குது, டிவிகே இருக்குது. இப்போ இவரோட ஐடியா என்னவா இருக்கும் அப்படின்னா, அடுத்த எலெக்ஷன்ல வந்து அண்ணாமலை வர்சஸ் விஜய் அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷனை வந்து இவங்க கொண்டு வரதுக்குண்டான ஒரு நரேட்டிவை செட் பண்றதுக்குண்டான முயற்சி தான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த இதுல வந்து ஏடிஎம்கே லேக்ஸ் அ லாட் ஆஃப் இமேஜினேட்டிவ், அந்த இமேஜினேஷன் வந்து ரொம்ப குறைவா இருக்கு. ஏன்னா அவங்களுக்குள்ளேயே வந்து இப்ப எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கிட்டீங்கன்னா, தன்னை தலைவராக நிர்ணயித்து கொள்ளவும், தன்னை தலைவராக வந்து அங்க வந்து ஒரு மக்கள் மத்தியில கொண்டு வர்றதுக்கு, தன்னுடைய கேடர்ஸ் மத்தியில கொண்டு வர்றதுக்கு தடுமாறி தான் எல்லாரையும் வெளியே அனுப்பிக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ வெளியே அனுப்பி தன்னுடைய பொசிஷனுக்கு எதுவும் கேடு வந்துடக்கூடாதுன்னு தான் உழைச்சிக்கிட்டு இருக்கிறார். அந்த இடத்துல வந்து இப்போ புது சேலஞ்சான டிஜிட்டல் சேலஞ்ச் அவர் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட் பண்ணி எப்படி ப்ராபகேஷன் கொண்டு போய் மக்கள் மத்தியில் கொண்டு போய் ரீச் பண்ண போறாருன்னு தெரியல. இது ஒரு சைடு. டிஎம்கே வந்து தோல்வியிலிருந்து இப்போ நீங்க சொன்ன டினையில இருந்து வெளியில வந்து அதுக்கப்புறம் வந்து இப்போ பழைய ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லா ஸ்டேட்லையும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் எல்லா இடத்துலையும் வந்து பழைய ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. அவங்களை எப்படி டீல் பண்ணி யங்ஸ்டர்ஸை மேலே கொண்டு வந்து எப்படி கொண்டு வர போறாங்க, இட்ஸ் அ சேலஞ்ச் ஃபார் தம். இந்த இடத்துல அண்ணாமலை வில் ஸ்கேல் அப். பட் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்கும் என்ன இருக்குங்கிறது வர ஏன்னா லோக்கல் எலெக்ஷன்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் ரவுண்ட் த கார்னர், வி வில் see.
ஆமா, இன்னும் ஒரு 8 months to 1 yearக்குள்ள வந்துட்டு லோக்கல் எலெக்ஷன் வரப்போகுதுன்னு. ஆனா அண்ணாமலை வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் வந்துட்டு அவர் வந்து இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். அவரோட கோல் வந்து நெக்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் எலெக்ஷன்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் நீங்க சொன்னதுல வந்து ஒரு அருமையான விஷயங்கள் சொன்னீங்க. இவர் வந்து 15 லட்சம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் வந்தாலும் கூட அதுதான் அவரோட லிமிடேஷன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அவருக்கு வந்து விஜய் அளவுக்கு ஒரு இமேஜ் பில்டப் இல்ல. ஸோ அந்த மொபிலைசேஷனை வந்து அவரால் சஸ்டெயின் பண்ண முடியுமா விஜய் மாதிரி ஒரு ஊர்கோடி அப்படின்னு? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதை வந்து நான் விஜயோட ட்விட்டர் அக்கௌண்ட் ஆரம்பிச்ச ட்விட்டர் அப்படிங்கிறது இன்ஸ்டா அக்கௌண்ட் ஆரம்பிச்ச பிறகாகட்டும், அவரோட இந்த சிஎம் தமிழ்நாடு அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ், அவர் சிஎம் பதவியேற்ற பிறகு அந்த அக்கௌண்ட்டுக்கு அந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக அதிகம். கிட்டத்தட்ட அண்ணாமலை கிட்ட 10 லட்சத்தை விட இவர் வந்து 100 லட்சம் 1 கோடி பக்கம்லாம் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால அவரோட ரீச் கண்டிப்பா அதிகம் தான் இருக்கேன். பட் இன்னொன்று, நான் அண்ணாமலை எது டார்கெட் பண்றாரு அப்படின்னு வச்சீங்கன்னா, அண்ணாமலை முதல்ல இருந்து இந்த டைனாஸ்டி பாலிடிக்ஸ்க்கு எதிராக பார்த்துட்டு முதல்ல இருந்து உதயநிதிக்கு எகெயின்ஸ்டா அவர் வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தப்ப அந்த உதயநிதிக்கு எதிராக பேசிட்டு இருந்திருக்காரு. அதுக்கு ஊழலுக்கு எதிராகவும் பேசிட்டு இருந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து இந்த லாட்டரி கிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்ட்டின் அவர்களோட குடும்பத்தையோட ஆதிக்கமும் வந்துட்டு தமிழ்நாட்டில் பரவலா இருக்கு. ஸோ அதெல்லாம் ஊழல் நிறைந்த ஆட்சி அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கெல்லாம் இதற்கான ஒரு மாற்று கருத்தாக வந்துட்டு அண்ணாமலை முன்னிறுத்திக்கிறாரா? அவர் வந்து அந்த ஏரியாவை வர முடியுமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஸோ அதே மாதிரி இந்த ஆன்டி இன்குபன்சி, இந்த திராவிடர்கள் கழகம் எல்லாம் திராவிடர் நிறுவனம் அப்படிங்கிற நிறுவனமாக்கப்பட்ட திராவிடம் அப்படிங்கிறது அழிஞ்சிட்டு வருது, அந்த இடத்த நம்ம கேட்சப் பண்ணணும், அந்த இடத்த நம்ம பிடிக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்து அண்ணாமலைக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? அண்ணாமலையோட ஆன்டி கரப்ஷனா இருக்கட்டும், ஆன்டி டைனாஸ்டி ஆகட்டும், இப்போ ஆன்டி டைனாஸ்டியை பத்தி அவர் பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஜேபிலையும் ஆன்டி டைனாஸ்டி இருக்குது, டைனாஸ்டி இதெல்லாம் இருக்குது, அதை பத்தி அவர் பேசி இருந்திருக்கணும். பட் அவர் அதை பத்தி பேசல. பட் ஒரு பாலிடிக்ஸ்ல வரும்பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்கோரிங் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க எடுத்து செய்ய தான் செய்வீங்க. இப்போ காவேரி வாட்டர் ப்ராப்ளத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஏடிஎம்கே இருக்கும்போது பிஜேபி கவர்மெண்ட் தான் கர்நாடகாவில் உட்காந்துட்டு இருந்துச்சு. ஏன் அவர் பேசி சுமூகமான தண்ணியை கொண்டு வர முடியல? ஸோ அப்ப ரீஜனலா வந்து தனக்கு ஸ்கோர் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் எடுத்து எப்பவுமே ஃபிங்கர் டிப்ல வச்சு அதை பேசுறதா. இப்ப கரெக்ஷனை பத்தி பேசுறாரு அண்ணாமலை. நான் அவர்கிட்ட அண்ணாமலைக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன், அண்ணாமலை ஒரு ஆதரவாளர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி வைக்கிறேன். அவர் பொதுவெளியில கேட்கப்பட்ட போது எனக்கு 8 லட்சம் ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு மாசம் அனுப்பி வச்சு என் குடும்பம் அதுல தான் நடக்குதுன்னு வந்து ஓப்பன் பேட்டியில சொல்லியிருக்காரு. வீடியோஸ் இருக்குது, நீங்க பார்க்கலாம். எத்தனை மாசம் எந்த ஃப்ரெண்டு எத்தனை வருஷம் உங்களுக்கு வந்து 8 லட்சம் ரூபாய் கொடுத்து குடும்ப நடத்த காசு கொடுப்பாங்க? இது 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 ஒண்ணு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு கர்நாடகாவில் இப்போ ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்காரு. 3000 சம்திங் கோடிகள்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு ஒவ்வொரு வீடு வந்து 9 கோடி ரூபாய் விலையாகுதுங்கிறது வந்து ஓப்பன் ஃபோரத்துல அவரால் வந்து அதை எதிர்க்கப்படாம, அது தப்பா இருந்திருந்ததுன்னா வந்து கேஸ் போட்டிருந்துருக்கலாம். அப்படிலாம் எதுவுமே செய்யப்படல. சவுக்கு சங்கர் பேசியிருக்காரு, இன்னும் நிறைய பேர்லாம் பேசியிருக்கிறாங்க. ஸோ இஎல்எம் அப்படின்னு ஒரு இது ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுல இருக்குது, நீங்க பார்க்கலாம். டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவர் பேர்ல கூட ரெஜிஸ்டர் ஆயிருக்குது, அவருடைய ஃபேமிலி பீப்புள் மேல ரெஜிஸ்டர் ஆயிருக்குது. ஸோ இந்த மாதிரி கரப்ஷன், அதுக்கப்புறம் வந்து டைனாஸ்டி பாலிடிக்ஸ், இதெல்லாம் வந்து பாயிண்ட்ஸ் டு ஸ்கோர். தொடர்ந்து இதெல்லாம் விட்டுட்டீங்கன்னா வேற என்னதான் அரசாங்கம் அமைக்கிறதுக்கு பேச முடியும்? வேற எதுவும் புதுசா பேச முடியும்? சாக்ரட்டிஸை பத்தியும் கன்ஃபியூஷஸை பத்தியுமா பேசி, புத்தரை பத்தியுமா பேசி ஸ்கோர் பண்ண முடியும்? இல்ல, மக்கள்கிட்ட ஈஸியா வந்து ஃபிங்கர் டிப்ல வச்சு போய் பேசுறது, இதை பத்தி தான் பேச முடியும். மக்களுக்கு அப்பீலிங்காகவும் இதுதான் இருக்கும். இதெல்லாம் நம்ம விட்டுடலாங்க. பட் how good a politician he will be? ஏன்னா he is already a failed politician in BJP. அவர் வந்து யங் அண்ட் எனர்ஜெட்டிக் பர்சன், ஒரு பர்சனாலிட்டியோட தான் உள்ள வந்தார். ஒரு ரிசைன்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர். எனக்கு ஒரு கெரியர் இருந்துச்சு, அந்த கெரியர்ல வந்து நான் படிச்சு பாஸ் பண்ணி ஐபிஎஸ் வர்றதுங்கிறது வந்து சாதாரண காரியம். நான் சிவில் சர்வீஸ் எழுதிக்கிறேன், நான் சிவில் சர்வீஸ் ஃபெயில்டு பர்சனாலிட்டி. நான் வந்து சிவில் சர்வீஸ் நான் ஜெயிக்கல. நான் அதே நேரத்தில் டிஎன்பிஎஸ்ல நான் ஜெயிச்சேன், சிவில் சர்வீஸ்ல ஜெயிக்க முடியல, அது வேற விஷயம். பட் அந்த சிவில் சர்வீஸ்ல நீங்க ஸ்லாக் பண்ணீங்கன்னா இருக்கக்கூடிய அத்தனை கான்ஸ்டிடென்சியை பத்தியும், ஹிஸ்டரியை பத்தியும், ஜியாகிரபியை பத்தியும், சிவில் ஜென்ரல் ஸ்டடீஸை பத்தி கம்ப்ளீட்டா உட்காந்து மணிக்கணக்கில் படிச்சுதானே. அப்போ வந்தும்போது அவருக்கு வந்து பேசிக்கான சில விஷயங்கள் கண்டிப்பா அவருக்கு தெரியும். ஸோ ஹீஸ் அ சக்சஸ்ஃபுல் பர்சன். ஹி காட் இன்டு ஐபிஎஸ் ஆல்சோ. களத்துல நின்று 9 ஆண்டு காலம் கர்நாடகாவில் உழைச்சிருக்கிறார். அது இருக்குது. ஹீஸ் அ பர்சனாலிட்டி, அதுலலாம் ஒன்றும் இல்லை சொல்ல முடியாது. பட் ஆனா when you compare him to விஜய் வந்து ஆன் ஸ்கிரீன் பிரசன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அண்ணாமலை டெய்லியுமே ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு பாட்டில் வந்து ஆட மாட்டார். ஆனா ஒரு டிவியை போட்டீங்கன்னா மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து விஜய் ஒரு பாட்டில் ஆடிக்கிட்டே இருப்பாரு. ஒரு டிவியை போட்டு விட்டீங்க அப்படின்னா மணி நேரத்துக்கு ஒரு முறை ஏதோ ஒரு பாட்டில் வந்து ஆடிக்கிட்டே இருப்பாரு. அப்புறம் அவர் ரீச் வந்து ஜாஸ்தியா இருக்கு. அப்ப 2 பர்சனாலிட்டி நீங்க கம்பேர் பண்ண முடியாது. நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி அந்த 15 lakhs அப்படிங்கிறது வந்து
இப்ப எனக்கு எனக்கு விருப்பமானவர், எனக்கு இனியவரா ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா, அவர் ஒரு விஷயத்த பண்றாரு அப்படின்னா இன்ஸ்டன்டா நான் போய் பண்ணிடுவேன். அப்ப 15 லட்சம் பேர் ஒரு நாளுக்குள்ள ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதை எக்ஸ்பெனன்ஷியலா மல்டிப்ளை பண்ணி 30 நாளைக்கு வந்து 1.5 கோடி பேர் ஜாயின் பண்ணிடுவாங்கன்னு கணக்கு போட்டாங்கன்னா அது கரெக்ட் கிடையாது. தட்ஸ் நாட் ட்ரூ. தட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் தேர். அப்ப அவர் வந்து ரெக்கனிங் ஃபோர்ஸா இருப்பாரா அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ரெக்கனிங் ஃபோர்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. பிகாஸ் பிஜேபிங்கிற ஒரு சாப்டர்ல அவர் ஃபெயில் ஆகி ஸ்கோர் பண்ண முடியல. பட் இண்டிவிஜுவலா ஸ்கோர் பண்ணாரு, தனித்தலைவரா ஸ்கோர் பண்ணாரு. ஆனா பிஜேபி வைஸ் அவரால் ஸ்கோர் பண்ணி பெரிய விக்டரி கொண்டு வர முடியல. இதுக்கு மாற்றுக்கருத்து சொல்ல முடியும். 1% இருந்து அவர் 8% கொண்டு போனார். சரி, 8% இருந்து 25% கொண்டு போக முடியுமா? கொண்டு போக முடியாது. 8% அது நிக்க தான் போகுது. இது மெயினா அதுல இருந்து கீழே தான் வரப்போகுது. So this is what is going to happen with அண்ணாமலையோட பொலிட்டிக்கல் இதை பொறுத்த வரைக்கும். ஆமா, நீங்க சொன்னதுல வந்து இந்த எலெக்ஷன்ல இருந்து பாஜக வந்துட்டு கிட்டத்தட்ட 3% வந்துருச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். 2.5 2.3 தான் வாங்கியிருக்காங்க. அதுவும் அந்த கால்குலேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சரிவு தான் அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி நீங்க வந்து இன்னொரு எஸ்டாப்ளிஷ் பண்ண விஷயம் நான் சம்மரைஸ் பண்ண கூட நினைச்சேன். நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன் அப்படிங்கறனால கிட்டத்தட்ட நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இவங்க வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணீங்க. ஏன்னா இந்த டிராமாட்டிக்ஸ், ஒருத்தர் ரிசைன் பண்றப்ப வந்துட்டு அங்க போய் நான் வந்து அவரை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அவரை பார்க்க போறேன் ஏத்துக்காது அப்படின்னு நீங்க பார்ட்டியை விட்டு வெளியில வர்ற அப்படின்னா வெளியில சைன் போட்டு வந்துட வேண்டியதான். அப்படிதான் வைக்க வந்தாங்க. அதுக்கு முன்னாடி அப்படின்னா எம்ஜிஆர் வந்தாரு. சோ அவங்க எல்லாம் போயிட்டு நான் வந்து லெட்டர் கொடுக்க போறேன், நீங்க ஏத்துப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கல. சோ அந்த விதத்துல வந்துட்டு அந்த 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 ஒரு கண்ணோட்டத்துலதான் அண்ணாமலை பார்க்கப்படுவார் அப்படின்னு அவருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க சொல்ல வந்து முக்கியமான குற்றச்சாட்டு, பிஜேபியோட சப்போர்ட்டர் கிஷோர் சுவாமியும் சொல்லியிருக்காரு, சவுக்கும் சொல்லியிருக்காரு. ELM 14 அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட 2000-3000 கூட இருக்கிறது வந்து இது வந்து அகிலா சுவாமிநாதன் வந்து அண்ணாமலையோட மனைவி, அவங்களோட தம்பி தான் கார்த்திக் சுவாமிநாதன். அவரு இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. சோ ஊழல் இல்லாத ஆட்சின்னு சொல்லிட்டு ஒரு IPS ஆபீசரா இருந்து ஒரு ஸ்டேட், தமிழ்நாடு ஸ்டேட்டோட பிஜேபி இதா இருந்தவங்க இவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ 2000 கோடி இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்னா நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இந்தியாவில் ஆகட்டும் ஒரு 30% ஆச்சும் உங்களோட கை காசு போட்டு தான் லோனே வாங்க முடியும். சோ 2000 கோடின்னு போட்டா கூட 2000 கோடி அவரு கேஷா கூட போட்டுருக்கலாம். பட் நான் சும்மா ஒரு கணக்குக்காக சொல்றேன். ஒரு 2500 கோடி 3000 கோடினே வச்சுக்கோங்க. 3000 கோடிக்கு வந்து நீங்க கிட்டத்தட்ட வாங்கணும்னா கிட்டத்தட்ட 30-40% வெளுக்காட வந்து நீங்க ஹேண்ட்ல கையில கணக்கு காட்டினீங்கன்னா அந்த அளவுக்கான வருமானம். இந்த வருமானம் எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிறது அந்த இடத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட் மட்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப 8 லட்சம் ரூபாய் குடும்பம் நடத்துறதுக்கு கொடுத்துட்டு இருந்த சூழ்நிலையில இருந்து நீங்க ஒரு திடீர்னு ஒரு அந்த ஆப்போசிட் 2000 கோடி ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்திருக்குன்னா, வாட் டிட் யூ டு இன் பிட்வீன்? பிஜேபி மாநில தலைவரா இருந்தீங்க, அப்ப நீங்க போய் பெருசா இண்டஸ்ட்ரி நடத்திருக்க முடியாது, தொழில் நடத்திருக்க முடியாது, உங்களுக்கு கீழே ஆட்களை வச்சு IT கம்பெனி ஆரம்பிச்சிருக்க முடியாது. திடீர்னு இப்படி எப்படி டேர்ன் ஓவர் ஆச்சு? இது வந்து ஒரு சாதாரணமான மக்களுக்கு, நான் ஒரு 8 மணிக்கு பெட்ல படுத்துக்கிட்டு யோசிக்கிறேன், எப்படியப்பா இது நடந்திருக்க முடியும்? 8 லட்சம் ரூபாய் என் குடும்பம் நடத்துற காசு கேட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நண்பர் வழியான்னு சொல்றாரு. அடுத்த ஒரு நான் வந்து அவர் ஜெனியூனாவே ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சுட்டு காசு சம்பாரிச்சிருக்கட்டும். பட் அந்த டைம் பீரியடுக்குள்ள 2000 கோடி ரூபாயோ 1500 கோடி ரூபாயோ ஒரு 100 கோடி ரூபாயோ எப்படி ஒரு இந்தியன் செட்டப்ல சம்பாதிக்க முடியும்? நல்ல கேள்வி. இந்த கேள்வி மக்கள் மனசுல வரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து திரு சவுக்கு சங்கர் ஆகட்டும், கிஷோர் சுவாமி ஆகட்டும், அவங்க ரிலீஸ் பண்ணிருந்தா கூட மத்த நேஷனல் மீடியா கேட்க ஆரம்பிக்காங்க. சோ வித் தட் செட் நம்ம எண்ட் ஆஃப் இதுக்கு வந்துடலாம். இது வந்து என்ன பொறுத்தளவு நம்ம வெரி வெல் ரவுண்டட் டிஸ்கஷன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். 30 days ஆஃப் விஜய் அப்படின்றத வந்து நம்ம டைட்டில் வச்சுட்டாலும் கூட விஜயோட வெற்றி எப்படி அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 30 நாட்களில் செய்த செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து நீங்க வந்து கிளியரா சொன்னீங்க. என்ன பொறுத்தளவு இன்னைக்கு வந்து அந்த கிளாரிட்டியோட பேசினது ஒரே ஒருத்தர் தான், ரஜினிகாந்த் ஒருத்தர் தான். ரஜினிகாந்த் ஒருத்தர் தான் என்ன சொன்னாருன்னா, இப்பதான் வந்திருக்காங்க, ஒரு 2.5 வருஷமாச்சும் அவங்களுக்கு டைம் கொடுக்கலாம். அதாவது 5 ஆண்டு ஆட்சி கடையில பாதி வருஷமாச்சும் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் அவங்கள நம்ம சீர்தூக்கி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு 30 நாள் என்ன பண்ணிட்டேன், நேத்து ஒரு பஸ்ல ஒரு நாய் அடிபட்டு செத்துருச்சு, அதுக்கு என்ன காரணம் சொல்ற, இதெல்லாம் திமுக ஆட்சியில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்கறாங்க. அதிமுக ஆட்சியில இருந்து அவங்க வந்துட்டு நாங்க பாரு பெண்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. சோ அதெல்லாம் என்னை பொறுத்தல ஒரு சிறுபிள்ளைத்தனமான வாதம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால நீங்க சொன்னது வந்து கொஞ்சம் மெச்சூர்டா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு 2 வருஷம் கொடுத்து பார்க்கலாமே, அவங்களும் என்னதான் பண்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல அப்ரோச்சா தெரியுது. இதுக்கப்புறம் வந்து நம்ம அதிமுக திமுக அவங்க வந்து இந்த தோல்வியை எப்படி எதிர்கொள்றாங்க அப்படின்னு பார்த்தோம். இது வந்து திராவிடன் பார்ட்டிஸோட டிமைஸ் அப்படின்னு பாத்தீங்க. அதுக்கு நீங்க 2 ஆஸ்பெக்ட்ஸ் அருமையாக சொன்னீங்க. ஒண்ணு வந்து அதிமுகவுக்கு வந்து இன்னைக்கு சரியான லீடர்ஷிப் இல்லாம திணறிட்டு இருக்கு. ஆனா டிஎம்கேல வந்து ஒரு லீடர்ஷிப் இருக்கு. அதுல அவர் வந்து நெப்போட்டிசம் மூலம் வந்திருந்தா அப்படின்னு சொன்னா கூட அவர் வந்து உழைப்பு போட்டிருக்காரு, அதனாலதான் அவர் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு ஒரு 2 பாயிண்ட் வைக்கிறீங்க. சோ 3வது நம்ம என்ன பார்த்தோம்னா, இவங்க
அதிமுக, திமுக, தாவைக்க அப்படிங்கறத தவிர இன்னைக்கு அண்ணாமலைன்னு ஒருத்தர் புதுசா வந்திருக்காரு. அவர் வந்து எப்படி வந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து நீங்க என்ன ஒரு ஒரு கிளியாரிட்டி சொன்னீங்கன்னா அதை நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவேன், ஆமோதிக்கிறேன். அப்படின்னா என்னன்னா, அவர் கிட்டத்தட்ட பிஜேபியோட பி டீம் அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்ணி தான் வந்திருக்காரு. ஏன்னா அவரு வர்றப்ப அது தெளிவா தெரியுது நம்மளுக்கு, அவர் பி டீம் தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதையும் நம்ம பேசிட்டு இருக்கோம். சோ கிட்டத்தட்ட 30 நாள் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி எனக்கு சில விஷயங்கள் அவங்க பண்ண அறிவிப்புகளே பிடிச்சிருக்கு. அந்த அறிவிப்புகள்லாம் எப்படி சட்டப்பூர்வமாக்க முடியுமா, சிங்கப்பெண்ணே எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. இந்த போதை தடுப்பு மாவட்ட வாரியாக இல்ல இன்னும் கிராமங்கள் வாரியாக கூட என்னன்னா, அந்த இன்னைக்கு போதைப் பொருட்கள் ஊடுருவிக்கும் இடம் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மேயர், ஒரு முனிசிபல் லெவல்ல கூட நீங்க அதை அரங்கேற்றம் பண்ணணும். அது எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. சோ இதெல்லாம் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ், அவங்க கத்துட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். மூணாவது வந்துட்டு அண்ணாமலையை பத்தி நம்ம பேசிட்டோம். சோ இன்னும் பொறுத்திருந்து பார்க்கலாம். 30 நாள் அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி ஒரு ரொம்ப ஸ்மால் பீரியட் ஆஃப் டைம். ஈவன் இந்த 5 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொன்னா கூட பொறுத்திருந்து பார்க்கலாம்னு சொன்னேன். சோ பிஃபோர் க்ளோஸ் ஏதாச்சும் லாஸ்ட் வேர்ட்ஸ் இருக்குங்களா மோகன்? என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் ஒரு 40 இயர்ஸ் ஆஃப் திஸ் எலெக்ஷன், என்னுடைய 10 இயர்ஸ்ல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேங்க. இந்த 40 இயர்ஸ் அப்சர்வ் பண்ணியிருக்கிற இடத்துல வந்து இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கல்மினேஷன் பாயிண்ட். என்ன அப்படின்னா, யார் எந்த இன்ஃப்ளூயன்ஸை எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்க முடியாத ஒரு செட்டப்ல போய் இந்த எலெக்ஷன்ஸ் வந்து நிறுத்தி இருக்குது எல்லாத்தையும். நம்ம எல்லாருமே நம்ம வந்து ஜென்ரலா இங்கிலீஷ்ல சொல்லக்கூடிய மாதிரி ரீசிக் அப்படின்னா ரீடூ, ரீபிராண்ட், என்னென்னலாம் இருக்கோ அத்தனை எடுத்து போட்டு ஒர்க் பண்ணி ஆகணும். ஏன்னா ஒரு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் செட்டப், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மென்டாலிட்டியில இருக்காங்க வந்து ஒரு சின்ன சேஞ்ச் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு டிஜிட்டல் ஆல்ரெடி இருக்கிறாங்க, டிஜிட்டல் பிரசன்ஸ் இருக்கு, டிஜிட்டல் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், இந்த டெமோகிராபிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு சின்ன சேஞ்ச் கொண்டு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் அந்த ஏரியாக்குள்ளேயே இல்லை, நான் வந்து லெகசி வே ஆஃப் டூயிங் திங்ஸ், ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் டூயிங் திங்ஸ், நான் வீட்டில் போய் பார்த்துருவேன், பேசிடுவேன், ராமசாமியாரை கூப்பிட்டு பேசிடுவேன், பழனிசாமியை கூப்பிட்டு விவாதம் பண்ணிடுவேன், அவன்கிட்ட கன்வின்ஸ் பண்ணிடுவேன், நீ கட்சிக்காரன் தானே டோர்ல ஒட்டின அப்படின்னா உன் வீட்டுக்குள்ளேயே 3 பேர் வேற கட்சிக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. ஏன்னா எல்லார் கையிலையுமே ஒரு 24/7 365 டே ஒரு ப்ராபகண்டா மெட்டீரியல் வந்து ஒரு செல்போன்ல ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு நரேட்டிவ் உள்ள செட் ஆகிக்கிட்டே இருக்குது. அந்த நரேட்டிவ் உடைக்கிறதும் அந்த நரேட்டிவ் ஓவர் கம் பண்றதுக்கு வந்து யூ நீட் லாட் ஆஃப் பேஷன்ஸ் அண்ட் எனர்ஜி டு அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லை, உங்களுக்குள்ளேயே ஒரு தலைவரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முடியல, எதிரி யார், எதிரி கூட என்ன செய்யணும்னு செய்ய முடியல அப்படின்னா அதிமுக மாடி திக்கி திணறி அங்கதான் நிக்கணும். அதே மாதிரி டிஎம்கே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து என்னதான் நீங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கனாலும் ஒருத்தர் வந்து புது வியூகத்துல வராங்க அப்படின்னா அந்த சக்கர வியூகத்துக்கு நீங்க அடாப்ட் ஆயிக்கணும். இந்த டிஜிட்டல் வேவ் அவங்க எதிர்பார்க்கல, ட்ரெடிஷனல் வேல தான் அவங்களும் லெகசி வேல தான் அவங்களும் நின்றுட்டு இருந்தனால இந்த சேஞ்ச் அவங்க எதிர்பார்க்கலாம். ஆனா பை டிஃபால்ட் ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். 1986 50 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் ஒலிம்பிக்ஸ், அந்த ஒலிம்பிக்ஸ்ல வந்து மேட் பியாண்டி டிஃபால்ட்டா சாம்பியன் அப்படின்னு சொல்லி யாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. த மொமெண்ட் த பெல் ரேங் எவ்ரிபடி ஸ்வாம், அந்த அதர் சைட்ல போய் எந்திரிக்கும் போது மேட் பியாண்டி எந்திரிக்கல, அதுக்கு பதிலாக சூரினாம்ல இருந்து ஆந்தோனி நெஸ்டின்னு ஒருத்தர் எழுந்திருச்சார். அவர் தான் வின்னர் அந்த வருஷம். இட் வாஸ் அ ஷாக்கிங் திங் ஃபார் த ஹோல் வேர்ல்டு. அமெரிக்கா மட்டுமில்ல, எல்லா கண்ட்ரி. சூரினாம்ங்கிறது ஒரு கண்ட்ரி வந்து சவுத் அமெரிக்கால மேல இருக்கக்கூடிய கயானா பக்கத்துக்கு ஒரு சின்ன ஒரு நாடு. அந்த நாட்டுல இருந்து ஸோ என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்ப்ரைசஸ் எந்த ரூபத்துல இருந்து எங்கிருந்து வேணா வரலாம். 50 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் வந்து தமாஸ் கிடையாதுங்க. உங்க ஆயிலேயே அர்ப்பணிச்சா மட்டுமே தான் ஒரு 100 மீட்டர்ஸ் ரேஸ் உசான் போல்ட் மாதிரி ஒரு 50 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைலையே ஜெயிக்க முடியும். அந்த இடத்துல பேர் தெரியாத ஒரு கண்ட்ரில இருந்து ஆந்தோனி நெஸ்டிங்கிற வந்து ரெய்னிங் சாம்பியன் மேட் பியாண்டியை ஜெயிக்கிறார். அப்படிங்கும் பொழுது பாலிடிக்ஸ்ல ஒரு புது வியூகம் வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அடாப்ட் பண்ணிக்கல அப்படின்னா நீங்க ஜெயிச்சதாகவே மனசுல கோட்டை கட்டி அடுத்து மந்திரிகளுக்கு எப்படி கொடுக்கலாம், வேலை கொடுக்கலாம், அடுத்து என்ன திட்டம் எடுக்கலாம், வேற என்ன பேசலாம்னு யோசிக்கும் போது உங்களுக்கு சீட்டே கிடைக்காம நீங்க தோத்து போயிருக்கிறீங்க. ஸோ இதை வந்து உள்வாங்கி டைஜஸ்ட் பண்ணி அதுக்கு தகுந்த கவுண்டர் மெஷர்ஸ் எடுத்து அடுத்த 5 ஆண்டு காலம் இருக்கு நீங்க உழைக்கிறதுக்கு. ஃபோக்கஸா பண்ணி அந்த டிட்டர்மினேஷன் வச்சுக்கிட்டு உங்களுடைய கோல் லைனை ஒர்க் பண்ணீங்கன்னா தான் ஜெயிக்கும். இது வந்து டிஎம்கேக்கு. மற்றபடி இந்த 2 பேர் தான் இம்பாக்ட்ஃபுல் பிளேயர்ஸ். ஆல்ரெடி டிவிக்கே ஏற்கனவே உள்ள இருக்கிறாங்க. அண்ணாமலை வந்து எப்படின்னாலும் 12th மேனா தான் ஓட போறாரு, அவர் கூட தான் இருக்க போறாரு. ஏன்னா பப்ளிக் வந்து அந்த அளவுக்கு அவர் மேல வந்து ஹானஸ்ட் பர்சனா இருக்கிறாருங்க போது அந்த கிரெடிபிலிட்டியில சில இடத்துல அடி வாங்குறாரு. பட் எனர்ஜெட்டிக் பர்சன், ஹி நோஸ் திங்ஸ். அவர் வந்து இம்பாக்ட் கொடுக்க முடியுங்கிற அந்த 15 லட்சம் பேரோ 20 லட்சம் பேரோ வச்சு அவருடைய காலங்களை அப்படியே கொண்டு போய்க்க வேண்டியதுதான். இதுதான் நடக்கும்.
அருமை அருமை. ரொம்ப நல்லா முடிச்சீங்க. ரொம்ப நல்லா செஷன் போச்சு நினைக்கிறேன். ஸோ டாப் ஜட்ஜ் சார்பில் வந்துட்டு உங்களுக்கு முதல் நன்றி சொல்லிக்கிறேன். இது நம்ம கண்டினியூஸாக பண்ணலாம். நம்ம வந்து நீங்க இங்க ஈஸ்ட் கோஸ்ட்லேயே இருக்கிறதுனால நமக்கு வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட எல்லாரும் நம்மளை திட்டதான் போறாங்க. அமெரிக்காவுக்கு வந்துட்டு இந்தியா பத்தி தமிழ்நாட்டை பத்தி என்னடா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் நாங்கள் பேசதான் தீருவோம், பேசதான் முடிவு பண்ணிட்டோம். வித் தட் செட், நான் வந்து டாப் ஜட்ஜ் வாசகர்களுக்கு வந்து என்ன சொல்றேன்னா, பாருங்க, இது வந்து நாங்க கண்டிப்பா நீங்க எப்படி நியூஸ் பாக்குறீங்களோ அதே மாதிரி தான் நானும் நியூஸ் பாக்குறேன். நீங்க எந்த சோஃபால உட்காந்துட்டு அதே சோஃபால தான் உட்காரோம். எந்த சேனல்ல பாக்குறீங்களோ அதே தான் நாங்க IPTVல பார்த்து நாங்களும் அந்த நியூஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு உரிமை இருக்குன்னு நினைக்கிறேன் பேசுறதுக்கு. உரிமை இல்லைனாலும் அதையும் திட்டு சொல்லுங்க. பட் உங்களுக்கு இது எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. இந்த டாக் ஜட்ஜ் சேனலை வேற என்ன பேசலாம்னு சொல்லுங்க. மோகன்தாஸ் மாதிரி இங்க நிறைய பேர் இருக்காங்க. அவர் பேசினதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவும் கடைசியில் நீங்க அந்த ஒலிம்பிக்ஸ் பண்ண அந்த 50 மீட்டர் ஸ்பீட் ஸ்டைல் பண்ண சொன்ன எக்ஸாம்பிள் வந்துட்டு இதை வந்து நான் 2-3 இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி மோகன்தாஸ். ஸோ அடுத்த வாரம் சந்திப்போம். டாக் ஜட்ஜ் நேயர்களுக்கு நன்றி. மோகன்தாஸ் அண்ட் பாஸ்டன் பாலாஜி உங்களுக்கும் நன்றி. நன்றி.